ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 8ஆம் அத்தியாயம். பகவானே ஹரே ஜெயா. பேய்களின் தலைவரே, என்னை தயவுடன் காணுங்கள். அரக்கர்களின் தலைவரே, அரக்கர்களின் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியுங்கள். நான் உங்கள் புனித பாடலை படிக்கும் பொழுதெல்லாம் உங்கள் சிறந்த பக்தர்களின் குரல் என் நாவில் எழட்டும். உங்கள் புனித ஆலயங்களுக்கு சென்று வணங்க என்னை ஆசீர்வதியுங்கள். உங்கள் சிறந்த பக்தர்கள் என் முன் வரும்போதெல்லாம் எப்போதும் எனக்கு மரியாதை செலுத்தட்டும். உங்கள் புனித மந்திரத்தை அதன் 9 எழுத்துக்களில் ஓதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் ஊழியராக நான் மாறட்டும். சுவாமி பதோ ஜலோச்சனா. பங்கஜத்தை வைத்திருப்பவரே, அனைத்து உலகங்களின் குருவே, பேய்களின் தலைவரே, பெரிய உலகங்களின் ஆண்டவரே, ஹரரே, பிரம்மதேவரே, நட்சத்திரமே, நட்சத்திரங்களின் தலைவரே, நட்சத்திரங்களின் பகவானே, வண்ணமயமான மந்திரங்களால் மனம் ஒளிரும் போது மனத்தின் அனைத்து பேரின்ப அம்சங்களும் சிவப்பாக இருக்கும். மேலும் மனம் இனிமையால் நிறைந்திருக்கும். ஸ்ரீ மகா பரபிரம்மன் ஐயப்ப பகவான் சாரமாம அவதாரத்தின் சாரத்தை கேட்டதும் அவர் தனியாத ஆசைகளால் நிறைந்தார். சூதஞானியின் குருவான ஸ்ரீ மகா சௌனகேஸ்வரர் நிறுத்தாமல் அறிவை விரும்புபவரே, குருவே, உங்கள் ஏழை ஊழியர்கள் மீனகேதனின் பாடல்களை கேட்கும்போது தனியாத தாகத்துடன் சரச விலோச்சனத்தின் முழு வரலாற்றையும் கேட்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே அந்த குழந்தையின் கதையை கேட்க விரும்பினால் ஏழைகள் மீது கருணை காட்டி ஸ்ரீ பூதநாதரின் கதையை கூறுங்கள். தெய்வீக நிறத்தை மட்டுமே கேட்பதன் மூலம் பிரம்மத்தின் சாராம்சம் கேட்கப்படுகிறது. காலத்தின் பெயர் காளிகாட்டை மிகவும் சூடாக மற்றும் உலகை காப்பாற்றுவதில் மகிழ்ச்சி அடைந்த உச்ச பிரம்மன் பூமியில் ஐயப்பனாக அவதாரம் எடுத்தார். என் வாழ்நாளில் கூட எல்லா கதைகளையும் நான் கேட்க விரும்புகிறேன். மேலும் முனிவர் சூதர் இதனை ஓத மகிழ்ச்சி அடைகிறார். ஆசீர்வாதங்கள். பூமியின் அதிபதியான கும்ப சம்பவர் முனிவர் அகஸ்திய மாமுனிவர் இறைவனின் நாமங்களை உச்சரித்த போது பூமியை காப்பவரின் மனம் மகிழ்ச்சி நதியில் நீந்தி பயபக்தியுடன் பூமியின் அடிவாரத்தில் பூமியை பற்றி கொண்டது. பூமியின் அதிபதியான ராஜசேகரர் பயபக்தியுடன் இறைவனை வணங்கி ஆன்மாவின் தாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றும் நான் கூறுகிறேன், ஆண்டவரும் ஆன்மாவால் செய்யப்பட்ட செயல்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் பாதையை துண்டித்து விட்டீர்கள். ஏன்? இரக்கத்தால் நீங்கள் கவனித்து கொள்ளப்படுவீர்கள். எல்லாவற்றிலும் வெளிப்படும் அன்பின் வடிவமே நமக்காக இருக்கும் அனைத்து சிக்கலான விஷயங்களையும் அழிக்கும் கடவுளே, பகவானே, இதயத்தின் கற்களை அகற்றுபவரே, இரக்கமுள்ளவரே, மற்றவர்களின் நலனுக்காக நான் ஒரு சத்திரிய, ஒரு துஷ்டன், ஒரு கட்டளை இருந்தாலும் நான் ஒரு கொலைகாரன். ஓ ஞானியே, தூயவரே, இதை புரிந்து கொண்ட ஒரு பக்தர் அவரது பாதங்களில் பணிந்து வணங்கி தனது தந்தைக்கு ஒரு தாமரை மலர் கொடுக்கும் போது உலகம் அவரது மறுபிறப்பிற்கு சாட்சியாகிறது. பக்தர் உலகத்தை பாதுகாப்பவர். இறைவன் தந்தையே, நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள். இப்போது நான் மகிழ்ச்சி அடையும் போது நான் உங்கள் வார்த்தைகளை கேட்பேன். தெய்வங்களுக்காக நான் அன்பானவரின் ஆலயத்தில் தனியாக இருப்பவர் இன்ப இடத்தில் வசிப்பேன். ததாகதரே, அனைத்து உயிரினங்களையும் மகிழ்விக்கும் பொருட்டு வகையில் இனிய பொழுதுகள் செய்யப்படுகின்றன. அவை கொடூரமானவையாக இருந்தாலும் கூட நீதி அமைச்சரை அவரது மகத்துவத்தால் மகிழ்விப்பதாக காண்க. காலச்சக்கரத்தின் காரணங்கள் செயல்களுக்கான காரணங்களாகும். மேலும் ஒவ்வொரு முறையும் பொழுதுபோக்குக்கான நேரம் வரும்போது சில காரணத்தின் காரணங்களும் உயர்ந்த இரவு மலர் அடையவில்லை என்றால், இரவு பூமியை அடையவில்லை என்றால் சூரியனின் வெப்பம் பூமியின் உச்சத்தில் வரும். மனிதர்களும் உயர்ந்த மனிதர்களும் கலியின் காரணமாக என்னை நினைவில் கொள்கிறார்கள். இரட்சகனான இறைவரை மட்டுமே காரணமாக நினைவில் கொள்ளுங்கள். ஞானிகள் காரணத்திற்காக ஆன அமைச்சரை மந்தாரத்தை போலவே காண்கிறார்கள். உண்மை அறிந்த சௌலேசா,
நமக்கு இல்லத்தை கொடுத்த இறைவன் அன்பான தெய்வம் அதை கையில் அணியட்டும். இரண்டாம் யுத்தத்தில் மைதிலி ராமராகவும் கௌசல்யா ஆத்மஜனாகவும் வந்த அதே ராமர்தான். இரண்டாவது முறை ஸ்ரீமத் ராமாயணம் ஓதப்பட்டது, ஸ்ரீகம் ஓதப்பட்டது. தந்தை அதை அணியட்டும். உன் மகனாக ஒரு பணியாள் வடிவில் வளர்க்கப்பட்ட நான் உன் பக்தராகவே ஆட்சி செய்கிறேன். பக்தர்கள் கலியின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கட்டும். அவர்களின் எண்ணங்களும் விருப்பங்களும் என்னில் ஐக்கியமாகட்டும். உண்மையை பின்பற்றும் பக்தர்கள் இப்போது தங்களின் மன உணர்ச்சி அனுபவங்களை எனக்கு தரட்டும். பக்தரின் மனம் முடிந்தவரை உணவளிக்கப்படும். பக்தரின் காவலரே, முக்தியை வழங்குபவரே, ஹரத்மஜன் மனதின் அனைத்து விருப்பங்களையும் கொடுக்க தந்தைக்கு கட்டுப்பட்டவர். அரசரே, பக்தர்களுக்காக நான் ஒரு பக்தரின் ஊழியராக ஆட்சி செய்வேன். பக்தரின் நாயகரே, உன் கருணையை தவிர வேறு எந்த எண்ணமும் என் மனதில் இல்லை. பகவானே, நான் குருடருக்கு தலை வணங்க மாட்டேன். தயவு கூர்ந்து உதவுங்கள். ஆனால் ஒரு விஷயம் தவறு என்று நான் உணர்கிறேன். இன்று நான் இதை கூறினால் கோபம் கொள்ளாதீர்கள். எனக்கு நித்திய ஜீவனையும் நித்திய முக்தியையும் கொடுங்கள். எனக்கு முக்தியை கொடுங்கள். பிறப்பு மற்றும் இறப்பு பயத்தால் நரகத்தில் துன்பப்படுபவர்களுக்கு இப்போது எனக்கு பிறப்பிலிருந்து விடுதலையை கொடுங்கள். இல்லையெனில் நமக்கு வேறு வாழ்க்கை முறை இல்லை. பகவானே, எல்லா தீமைகளும் நீங்கும். ஹரரே, மனமே, எல்லா மாயைகளும் இல்லாத பக்தி மனித மனதை அடையும் போது ஏழைகளின் இறைவனான தாம் ஸ்ரீ மணிகண்ட சுவாமி மனதை ஆழ்வார். கல்யாணத்தில் தந்தையிடம் தனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி அவர் பிரார்த்தனை செய்வார். தசந்தரா, நீ கல்யாணத்தில் தந்தையிடம் செல்லவில்லை என்றால் நான் உனக்கு நல்வாழ்த்துக்களையும் வழங்குவேன். கும்ப சம்பவத்தின் சாரத்தை ஓதுவதற்காக கல்யாண முக்கிய முனிவர் எழுப்பிய அனைத்தையும் முல்ல பனாரேயின் மகன் மெதுவாக புரிந்து கொண்டான். அகஸ்திய முனிவரே வந்தலேச்சரிடம் மெதுவாக கூறியவுடன், பூபதி திலகரே, உச்ச பிரம்மமான ஸ்ரீ பூதநாதர் பேசியிருந்தாலும் அவர் கூறிய கொள்கைகளை நான் கூற சக்தியற்றவன். நான் பலவீனமாகிவிட்டேன். மாமகேஸ்வரரே, உமாமகேஸ்வர தெய்வமே, சுவாமி, என் பலவீனம் நீங்கட்டும். பகவானே, ஐயப்ப சுவாமியே, இருப்பினும் எப்போதும் நான் இறைவனின் அழகிய வடிவத்தின் பகுதிகளை தொடுவதில் உறுதியாக இருக்கிறேன். அனைத்து வசீகரங்களும் நீங்கும். மேலும் உருவமும் மரணமும் கல்லறையில் சிதறடிக்கப்படும். இறைவனின் அருளால் பூதநாதரின் சாரத்தை நான் ஓதுவேன். இறைவனின் அருளால் பூதநாதரின் சாரத்தை நான் தெரிவிப்பேன். நான் உங்களுக்கும் தைரியம் தருகிறேன். அனைத்து முனிவர்களும் பரபிரம்மரின் பாதங்களை வணங்கி கைகளை கூப்பி வணங்கி பரம புருஷரையே பிரார்த்தனை செய்தார். வல்லபா அன்னை கடவுள் வேதாந்தத்தின் உருவகமே, வேதங்களின் கொள்கைகளின் அனைத்து சாரங்களே. நெருப்பு நெருப்பிலும் கூட மனித குணங்களை எரிக்க அது சக்தியற்றது. நெருப்பு நெருப்பில் இருப்பது போல கடவுளே இறைவனின் சக்தி. இறைவனால் சொல்லப்பட்ட கொள்கை 3 உலகங்களிலும் கிடைக்காது. எனவே கடவுளே, இறைவன் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளட்டும். கடவுளே, உலகங்களின் தலைவரே, இறைவனை வணங்குகிறோம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குகிறோம். வீணையை வணங்குகிறோம். வீணையை வணங்குகிறோம். வைணவத்தை வணங்குகிறோம். நீலக்கண்ணனுடைய கிரிவாய மனிதனே, நீலக்கண்ணுடைய கிரிவாய மனிதனே, நீலக்கண்ணுடைய கடவுளே, பிஷஜேனம மனிதனே, நீ ஏன் எந்த ஆடைகளையும் அணியவில்லை? உன்னை காணும் அதிர்ஷ்டசாலி யார்? ஹரே, அறியாத சிலர் இறைவனின் வெள்ளை வடிவத்தை வணங்கி அதை அனுபவிக்கும் போது பிரபஞ்சத்தின் இறைவன் தனது கருணை வாயால் தனது தோல் வடிவங்களை காட்டி கருணை காட்டுகிறார். இன்று நான் முன்பு செய்த நற்செயல்களின் பலனை நான் உட்கொள்கிறேன். கடவுளே, கடவுளே, ஒரு சிறிய பெண்ணாக இருந்தாலும் உன் பாதங்களில் சாஷ்டாங்கமாக வணங்க எனக்கு உதவுங்கள். ஒவ்வொரு யுகத்திலும் மனிதர்கள் வந்து செல்கிறார்கள். பேரின்பமே, நான் தம்மை தந்தையாகவும் போற்றுகிறேன். அழகான மனிதராக என் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்ட உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்றுகளில் ஒன்று மட்டுமே பூமியில் தோன்றும். கடவுளே, பகவானே, துறவிகளின் கடவுள்களுக்காக அனைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்களையும் ஓதுங்கள்.
இப்போது கடவுளே, பெரிய ஆத்மாக்களின் சிறிய நற்பண்புகளுடன் 4 மடங்கு சமம். இருப்பினும் இந்த பெயர் ஸ்ரீ பூதநாத கீதை மற்றும் புகழப்படுகிறது. கலியுகத்திற்கு பயந்த மக்களுக்கு காலம் வரும் அவர்களை காப்பாற்ற கீதையை கொடுக்க இறைவனுக்கு வலிமை இருக்காது. அதுதான் உண்மையான அர்த்தம். உம்பர்கோன் உலகத்திலிருந்து தானவர்கள் வரை பெரிய பணிந்தரும் பூதநாதரின் பாடல்களை விவரிக்கவும் பகவானே, நான் நன்றி உள்ளவனாகவே இருக்கிறேன். 14வது இடத்தையோ அல்லது 10வது இடத்தையோ தேடினாலும் நீங்கள் உறுதியாக இருக்க மாட்டீர்கள். ஐயா, இந்த மகான்களில் ஒருவரையாவது கேட்கும் வலிமை யாருக்காவது இருக்க முடியுமா? உண்மை, மாயை, சண்மய, திரிலோசேஷா, புங்கவர் முனிவர் தெய்வத்தை மங்களகரமான ஒளிகளால் துதித்து பக்தியுடன் இறைவனின் பாதங்களை வணங்குகையில் தங்கனும் நரேந்திரனும் தனது உள்ளத்தில் ஆழமாக நெகிழ்ந்து மங்களகரமான வடிவத்தில் மகத்துவத்தில் மகிழ்ந்தார். பக்தர் மகாராஜா இறைவனிடம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த போது அவர் பக்தர்களிடம் கூறினார், என் மகன்களே, பிரபுக்களே, உங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகங்களில் சிறந்தவர்களுக்கும் எந்த தீங்கும் வராது. மகிழ்ச்சி அடைந்த முனிவரும் அரசரும் பின்னர் சூரியன் உயர்ந்த இடத்திலிருந்து உதயமானது நண்பகல் வந்தவுடன் பெரிய உலகங்களில் மனதில் தூய மனம் கொண்ட முனிவரின் தனது தூய்மையான அவர் மறைந்திருந்த இடத்திற்கு சென்றார். சபை தலைவர்கள் மதிய உணவை உட்கொள்ள அவரிடம் வந்தனர். பந்தலேக்ஷனும் அவரது நெருங்கிய உறவினர்களும் சிறுத்தையின் தோளில் அமர்ந்தனர். அது பொருத்தமானது. தந்திரக்காரர்கள் பகல் நடுவில் இறைவனை வணங்கினர். அவர்கள் சண்டிகரில் அமர்ந்தனர். இறைவனிடம் மகிழ்ச்சியடைந்த இறைவனுக்கு இனிப்பு, பால், குலா மற்றும் வேப்பம்பூவை வழங்கினர். இறைவனுக்கு படைக்கப்பட்ட நெய், பாஸ்தாவின் இனிமையான மனம் காற்றை நிரப்பியது. மன்னரும் மற்றவர்களும் மகிழ்ச்சியடைந்து பூமியில் விழுந்து மகிழ்ச்சியுடன் அசுரர்களின் இறைவனை புகழ்ந்து பாடினர். மதிய பூஜை நன்றாக உணவு உட்கொண்டதும் கலியராமரும் விஜயேந்திரரும் முல்லலோச்சனன் ஒரு அன்பானவராக காணப்படுகிறார் என்று எண்ணி 2 மணி நேரம் சிந்தனையில் கழித்தனர். மேலும் நபாக்ஷரிகள், சோழினர்கள் உட்பட பெரிய உலகங்கள் அனைவரும் இருந்தனர். நவாக்ஷரியின் அழகிய வசந்த காலத்தில் அந்த நீரில் ஆனந்தரின் வடிவத்தை கண்டு மகிழ்ச்சியுடன் தெய்வீக மந்திரங்களை உச்சரித்து ஆசைகளை அளிப்பவரான மகிழ்ச்சியுடன் தந்தையையும் ஆன்மாவையும் மகிழ்ச்சியுடன் வணங்கி மகிழ்ச்சியின் உணவை உட்கொள்வார். பாவிகளுக்கும் ஆசீர்வாதம். உலகங்களின் அதிபதியான ஜெகநாதர் மணிகண்டன் தேவர்களின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். பக்தர்கள், மகாமன்னன் மற்றும் பிறர் அவசரமாக மதிய உணவை உட்கொண்டு இருந்தபோது சபையின் பக்கத்தில் இருந்த ஏழைகளின் அழுகை சத்தம் கேட்டது. மிகுந்த துக்கத்தில் இருந்த அரசரின் மந்திரியும் துக்கத்தில் நிறைந்த ராணியும் 2 பக்க கதவுகள் வழியாக அரண்மனைக்குள் நுழைந்தனர். இருவரும் மிகுந்த துக்கத்தில் இருந்தனர். அவர்களால் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலவில்லை. ஏழைகளை கண்டு கொண்டிருந்த இறைவன் அரசரிடம், அவர்கள் விரைவில் மரண இடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றார். பின்னர் இறைவன் அரசரிடம், அவர்களை விரைவில் மரண இடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவமானம், துக்கம், பாவங்கள் மற்றும் தீய செயல்கள் அனைத்தும் இதயத்தை துளைத்தன. அரசியும் முனிவரும் மணிகண்டனின் பாதங்களில் விரைவாக வணங்கிய போது பகவான் விரைவாக கேட்டார், ஏன் இப்படி அழுகிறாய்? இன்று ஏன் உன் முன் பார்த்தாய்? இப்போது ஏன் என்னை நேரில் கொள்ள நினைத்தாய்? உன் இதயத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா? ஏன் நீ சிந்தித்து புலம்புகிறாய்? உன் இதயம் விரும்பியதையெல்லாம் ஏன் கூறுகிறாய்? நீ நினைத்து அழுதாலும் நீ இறந்து விடுவாய். நான் ஒரு ஏழை. எனக்கு ஒரு உறவினராக யாரும் இல்லை. நீங்கள் ஒரு சட்டியைப் போல் முடிவை அடைந்தவுடன் உங்கள் வார்த்தைகள் ராணி மற்றும் முனிவரின் எண்ணங்களை எரித்துவிடும். ஐயா, பெரும் பாவங்களை செய்தவர்களை மன்னியுங்கள். தாமதமின்றி அவர்களுக்கு பெரிய தண்டனையை வழங்குங்கள். ஐயா, நாங்கள் செய்த பாவங்களை குறித்து சிந்திக்கும் போது வேறு யாரும் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்யவில்லை என்ற மறுக்க முடியாத உண்மையை உணர்ந்து உடனடியாக எங்களை தண்டிப்போம். நாங்கள் உலகின் மிக பெரியவர்களாக இருந்தால் ராவணன் கூட தோற்கடிக்கப்படுவான். நாங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு துவித்பத நிலையை அடைவோம். ஆகையால் ஐயா, தண்டனையை விரைவாக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைக. ஐயா ஸ்ரீ மணிகண்டா,
எல்லா காலங்களுக்கும் இறைவன், உலகங்களுக்கும் 3 உலகங்களுக்கும் இறைவன். அவைகள் கூறிய எண்ணங்கள் இவை போன்றவை யாராலும் சொல்லப்படுவதில்லை. எனவே காலத்தின் இறைவன், இறைவனின் மகன் மகிழ்ச்சியுடன் கூறுகிறான், பாவங்களை செய்திருந்தாலும் நீங்கள் மிகுந்த தீவிரத்துடன், மிகுந்த ஆர்வத்துடனும், மிகுந்த தைரியத்துடனும், தண்டனையை தாங்க மிகுந்த முயற்சியுடனும் பேசியிருக்கிறீர்கள். நானும் பகவானே நீங்கள் கூறிய வார்த்தைகளை கேட்கிறேன். உங்கள் தீமை முடிந்துவிட்டது. அதில் நல்ல செயல்களை செய்யாதவர்களால் மட்டுமே என்னை நேரடியாக காண முடியும். இது உங்கள் முந்தைய ஜென்மங்களில் நீங்கள் செய்த பல நல்ல செயல்களால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், என்னை பார்ப்பவர்களுக்கு மீண்டும் எந்த வழியும் இருக்காது. இருப்பினும் நான் அதே வழியில் அதையே கூற முடியும். குறுகிய அர்த்தத்தில் எதையும் செய்யாதீர்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் இப்போது தீரட்டும். ஏனென்றால் விஷயங்கள் முழுமையாக கேளுங்கள். வன்முறை, கீழ்ப்படியாமை மற்றும் அநாகரிகமான குடிப்பழக்கம், சுபகாரியங்கள் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். நிலையான சூதாட்டம் மற்றும் திருட்டு எண்ணங்கள், இப்படித்தான் நரகம் தீய காரியங்களால் செய்யப்படுகிறது. நான் கோவிலில் பக்தி காரியங்களை செய்வேன், உங்களுக்கு சுபம் உண்டாகட்டும் என்று அடியார்கள் கூறுகிறார்கள். இல்லையெனில் நூற்றுக்கணக்கான பிறப்புகள் வாழ்பவர்கள் மலைகளில், புல்வெளிகளின் அமிர்தத்தை உண்ணுங்கள். இருப்பினும் மத்தர்ஷனின் வருகையால் நீங்கள் சங்காயின் மதத்தின் பக்தர்களாகிவிட்டீர்கள். எனவே இனிமேல் நீங்கள் செயல் கொள்கைகளுக்குள் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு கௌரவமான இடத்தில் வாழ்ந்தாலும், நீங்கள் தூய மனதுடனும் பக்தியுடனும் வாழ்ந்தாலும், நீங்கள் இறக்கும் போது உங்கள் சொத்தாக உங்களுக்கு வரும் விஷங்கள், தேனீக்கள் மகரந்தத்தை பரப்பும் போது காய்களின் தேன் பனியை பகருங்கள். லாபம் மகத்தானது. தேனீக்கள் உங்கள் கைகளில் உள்ளன, பூமியின் முகத்தில் கைகள் இருக்குமா? நீங்கள் இப்படி நினைத்தால் நீங்கள் கடுமையான பாவங்களை செய்த குற்றவாளி ஆகிவிடுவீர்கள். பூமியில் எந்த மனிதனும் இதுவரை ஏற்படாத பேரழிவுகளை, நல்ல சகவாசத்தை போற்றி தீய சகவாசத்தை துறக்க வேண்டும். நான் எப்போதும் கூறுவேன், ஒரு தந்தையைப் போல இருப்பீராக. எனக்கு இது பிடிக்கும், அருமையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் விடுதலை பெற்றவர்களாகவும் மாறியவர்கள். ஞானி தானே என்னை வணங்குகிறான். எல்லோரும் அவரை பக்தியுடன் துதிக்க தொடங்கினர். சுவாமி சுவாமி, பகவான் அடைக்கலம் அடைக்கலம், அரக்கனே சுவாமி சுவாமி, இறைவா அடைக்கலம் புகுவாய், அடைக்கலம் புகுவாய், உலக பிரபுவே, 3 விழிகளை கொண்ட இறைவனின் மகன், அசுர அதிபதி, தாதாடி மலையின் கண் பாத்திரத்தை வணங்கலாம். கலியுகத்தில் ஒவ்வொரு நாளிலும் கல்லின் தோற்றம் மாறுகிறது. நன்மைக்கு இடமில்லை, தீய செயல்கள் ஏராளமாக உள்ளன. தீமை நிறைந்த மக்கள் எல்லாவற்றையும் அளிக்கும் போது பிரபுக்கள் படுத்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கி அரக்க பிரபுவே, பயங்கரமான வடிவங்களின் உக்கிரத்தால் பூமி தாயை அசைக்கிறாள். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் பூமிக்குரிய வாசஸ்தலமே ஒரு பெரிய துன்பம். தர்மத்திற்கு தீங்கு ஏற்படும் போது அவதாரங்கள், தர்மத்தின் பெயரான தர்மசாஸ்தா 3 வடிவங்களில் அவதரித்த உறவினர் மணிகண்டன் கீழ் உலகங்களில் அவதரித்து ஆட்சி செய்வார். இப்போது சுவாமியின் நாமம் ஜபிக்கப்படும் போது சுவாமி உங்களை பாதுகாப்பார். மேலும் சுவாமியின் சேவை செய்யப்படும் போது சுவாமி ஒரு உறவினராக மாறுவார். சரண் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மரணத்தின் துக்கம் வெகு தொலைவில் உச்சரிப்பதன் மூலம் அங்கிருக்கும் துயரத்தை நீக்க பக்தர்களை வணங்கலாம். ஆவிகளின் இறைவனின் தரிசனத்தை அனுபவிப்பதன் மூலம் அனுபவம் மனதை மகிழ்வித்து வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆவிகளின் இறைவன் கருணை காட்டும் போது துக்கம் மறைந்துவிடும். தர்மம் நிரப்பப்படும் போது பூமி சொர்க்கமாக மாறும். சுவாமி சுவாமி, பகவானே அடைக்கலம் அடைக்கலம், ஆவிகளின் இறைவன் சுவாமி சுவாமி, பகவானே அடைக்கலம் அடைக்கலம், உலகத்தின் இறைவன். மோத மக்கள் தேவகீதையை பாடும்போது அனைவரும் நவாக்ஷரியை ஜபிக்க வேண்டும். தேவகீதையை தங்கள் இதயங்களில் நிலைநிறுத்தியவர்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும். பேரின்பத்தை அனுபவிக்க, ஆசைகளை நீக்க, அனைத்தையும் அனுபவிக்கும் ஸ்வரூபம் பாடல்களை பாட வேண்டும். மகிமையை கொடுப்பவர், பெற்றெடுப்பவர், உரிமையாளர்களை மகிழ்விப்பவர், பெற்றெடுப்பவரை நினைவில் கொள்ளுங்கள். நாம் பிறந்தாலும் பெற்றெடுப்பவரை பெற்றெடுப்பவர். ஸ்ரீமத் ஸ்ரீ பூதநாத கீதை
வானத்தின் இதயத்தைப் போல பறவைகள் பிரகாசிக்கும். வானத்தின் தலைவரே, பகவானே, ஐயப்பா, ஆண்டவரே, வானத்தில் நீதிமான்கள் வெற்றி பெறட்டும். வானத்தின் பாவங்கள் வெகு தொலைவில் இருக்கட்டும். பேரின்பத்தின் உச்ச வடிவத்தின் முகவரியால் வானத்தின் புகழ்பெற்ற பந்தல மகாயில் உயிரை பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் அவர்களும் அவரது பாதங்களை தொட முடியும். அசுரர்களின் இறைவனும் நம்மிடம் கருணை காட்ட வரட்டும். தெய்வங்களின் தாயான வானத்தின் கடவுள் பாலாழியில் வெளியேறாமல் வசிக்கட்டும். தெய்வங்களின் கதைகள் கூட ஒரு பாடலில் பாடப்படட்டும். செல்வத்தையும் அளிப்பவர் பூமிக்கு சிறந்த வார்த்தைகளை பேசியுள்ளார். பூமியை பாதுகாக்கவும் என்னை வணங்கும் பிரம்மதேவரின் தாமரை பாதங்களுக்கு அதை கொடுக்கவும் எல்லா உயிர்களிலும் ஆட்சி செய்பவரே, சாஸ்திரமே, எல்லா உலகங்களுக்கும் அடிப்படையான சாஸ்திரமே, எல்லா துயரங்களையும் சாம்பலாக்குபவரே, சாஸ்திரமே, எல்லா அடைக்கலங்களையும் ஒன்றிணைப்பவரே, சாஸ்திரமே, எல்லா தீமைகளையும் எல்லா துயரங்களையும் விரைவாக நீக்குபவரே, சுவாமியே, நன்றியுடன் நான் தம்மை வணங்குகிறேன். தேவர்களின் கடவுளான அரசரே, யோகிகளும் முனிவர்களும் துறவு நிலையை அடைவதற்காக காட்டில் துறவறம் செய்கிறார்கள். உலகத்தை நீ அறியும் போது அவர்கள் உயர்ந்தவர்களாகிறார்கள். துறவிகள் துறவரத்தில் மகிழ்ச்சி அடையும் போது அவர்கள் தங்கள் மூதாதையர்களின் உலகங்களை அடைகிறார்கள். பிறப்பு இல்லாததை இறைவன் விரும்புவதால் தூயவரே, இறைவனை கேளுங்கள். பிறப்புகள் பறிக்கப்படக்கூடாது. அடிமையின் இனிமையைப் போல பிறப்பும் செயல்களும் ஒன்றாகி இனிமையாகின்றன. எனவே மனம் தூய பிரம்மத்துடன் இணைந்தால் அடிமைகள் பிறப்பின்றி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இனிமை பிரிக்கப்படும் போது அடிமை இருப்பாரா? அதேபோல் மனம் நித்திய பிரம்மத்துடன் இணைந்தால் செயல்கள் அழிக்கப்பட்டு பிறப்பு நின்றுவிடும். தூய பிரம்மம் மட்டுமே நித்தியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். காற்றினால் தொடர்ந்து பலியை அனுபவிக்கும் ஒரு ஜீவன், அந்த பலி எவ்வளவு பெரியது! ஒருவர் பல பிறவிகளை எடுக்கும் பொழுது பாவங்களால் தொடர்ந்து நரகத்தில் இருக்கிறார். மேலும் ஒருவர் தொடர்ந்து உலகில் இருக்கிறார். தன்னலமற்ற செயல்களை செய்வதன் மூலம் நாம் இறந்தவர்களின் உலகத்தை அடைய முடியும். மேலும் இனி துக்ககரமான பிறப்புகள் இருக்காது. இதை கேட்ட முனிவர் மீண்டும் கேள்வி எழுப்பினார். கடவுளே, நாம் 3 மடங்கு இலக்கை அடைய முடியும். கடவுளே, தயவு செய்து உங்கள் அருளை எனக்கு வழங்குங்கள். பிரம்மத்தின் அடையாளங்களும் மனதை பிரம்மத்தால் நிரப்புவதற்கான வழிகளும் பக்தி பாதைகள் மற்றும் விடுதலை பாதைகள் அனைத்தும் பக்தரே, இறைவனின் நாமத்தை கூறுங்கள். மனமே, பக்தரே, கடவுளே, கடவுளே, கருணை உள்ளவரே, பக்தியின் பெயரால் உறவை உணருங்கள். பக்தர்களே, கலியுகத்தின் இறைவன் விடுதலைக்கு காரணமான பக்தரின் தந்தையின் சொற்பொழிவை கேட்டபோது வேதங்களின் வசனங்களை ஓதினார். மனம் பக்தனை நினைத்தவுடன் மனித துன்பத்தை வெல்ல கொள்கைகளின் சாரத்தை பேசினார். பக்தரே, மனம் பிரம்மத்தின் வடிவத்தை விரும்பினால் அது உண்மையாகிவிடும். பிரம்மத்தின் வடிவங்கள், உருவத்தின் வடிவம், மனதின் வடிவம் ஆகியவற்றை கேட்பதன் மூலம் மட்டுமே நீங்களும் நானும் வித்தியாசமாக காணப்படுகிறோம். ஏனென்றால் நீங்கள் அதை குறித்து சிந்தித்தால் மாயா தானே. நீங்கள் அதை குறித்து பேசினால் மாயா புகை மற்றும் நெருப்பை போல பிரம்மத்தை மறைக்கிறது. நீங்கள் தான் என்றும் கூறினால் வளையல்கள், மணிகள், திருவாபரணங்கள், மோதிரங்கள், கணையாழிகள் இவை அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டவை. ஆனால் அவற்றுக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. வளையல்கள் தங்கத்தால் செய்யப்பட்டாலும் அல்லது வெட்டப்பட்டாலும் அவை தங்கம் போல் தெரியவில்லையா? ஒரு தங்க வளையல், ஒரு தங்க அட்டிகை, ஒரு வளையல் இவை அனைத்தும் தங்கம் என்று அழைக்கப்பட்டாலும் அவற்றிற்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. உலகில் தங்கம் இல்லாதது எதுவும் இல்லை என்றாலும் அவற்றை தங்கம் என்று அழைக்க முடியுமா? நான் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறதால் குழப்பமடைகிறோம் அல்லவா? காமத்திற்காக செய்யப்பட்ட ஆபரணங்களில் பல வேறுபட்ட பெயர்களும் வடிவங்களும் இருந்தாலும் நாம் அதையே பார்க்கிறோம். தங்கம் உலகங்களில் நாம் பிரம்மத்தை காண்கிறோம். அதுபோலவே இறைவன் உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர், முழுமையானவர் என்றாலும் வேறுபடுத்த முடியாத வெவ்வேறு வடிவங்களை கொண்ட வேறு எதையும் காணாத ஒரே பிரம்மத்தை தேடினாலும் வேறு எதையும் ஒருவர் ஒருபோதும் பார்க்கவில்லை. ஆனால் காணப்பட்ட மற்ற பொருட்களுக்கு வெளியே இல்லாத பரபிரம்மம் மறைந்துவிடும். ஏனென்றால் பிரம்மம் மாயையின் கவசத்தை அணிந்திருக்கிறது. மன்னரே, மண்ணில் பிறந்தவர்களில் பௌத்தம் கூறுவது போல் மாயையின் மாயாஜாலத்தை கடந்து செல்ல வேண்டும். மாயை
மாயை அழிக்கப்படும் போது பிரம்ம தேஜஸ்களால் பெயர்களும் வடிவங்களும் உருவாக்கப்படும் என்று அவர் கூறிய போது உலகத்தின் அதிபதியான பக்தர் ராஜமௌலி ஒரு சிறிய சந்தேகத்தை கேட்டார். மகா கடவுளே, கருணை உள்ளவரே, கைதவர்களின் விடுதலைக்காக பிரபஞ்சத்தில் இருமை இருக்காது என்ற கடவுளின் வார்த்தை பேசப்படட்டும். நான் மகிமையை அடைய இயங்குகிறேன். மாயா மற்றும் சத்துவ கொள்கைகள் இரட்டை மனங்களின் உதவியுடன் விவாதிக்கப்படும் போது மாயா வெல்லப்படுகிறது. அத்வைத கொள்கையை ஓதுவதற்கு இறைவன்தான் காரணம். உண்மையான இறைவனே, தாய் கடவுளை ஓதுங்கள். மாயை இருந்தால் பின்னர் மாயை இல்லை. பல மற்றும் மனதில் பல வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்தால் வேத வார்த்தைகளின் சக்தி படிப்படியாக குறைந்தது. அதன் விளைவு தர்மத்தை இழப்பதாகும். தூயவனே, பரபிரம்மனே, கருணை உள்ளவனே, பவன் நன்மைக்காக சொன்ன பிரம்மத்தின் வார்த்தைகள் மகத்தான மற்றும் மிகுந்த மகத்தான அதிர்ஷ்டத்திற்காக நடந்துள்ளன. பகவானே, நன்மை நடக்கட்டும். சன்மயனே, மாயை மீண்டும் நீங்கள் என்னிடம் பரபிரம்மம், மாயா மற்றும் விரதம் என்றும், மாயை எப்படி வந்தது என்றும், மாயை எப்படி நித்திய பிரம்மத்துடன் இணைந்தது என்றும் கூறவில்லையா? பகவானே, நன்மைக்காக கூறுங்கள். பக்தரே, எப்போதும் உங்கள் மனதை பக்தரின் பாதங்களில் இணைத்து வைத்திருங்கள். தயவு செய்து விளக்க போதுமான அளவு கருணை காட்டுங்கள். ராஜ பங்கின் அரச பங்கின் வார்த்தைகளை கேட்ட பக்தர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தனர். ஸ்ரீ பூதநாத தேவா, என் குடும்பத்தினரே, உலகில் பிறந்தவர்கள் அறியாமையால் பிணைக்கப்பட்டுள்ளனர். செயல்கள் பிரம்மனால் ஏற்படுகின்றன மற்றும் இருமையற்ற நிலையில் தூய நிலைகள் காணப்படுகின்றன. நல்லவரே, கடந்த கால மற்றும் எதிர்காலத்தின் எதிர் இயல்களை கண்களால் காண முடியும் என்பதை நீங்கள் நன்றாக கருத்தில் கொண்டால், எதிர் இயல்புகள் செயல்கள் அறியாமையால் பிணைக்கப்பட்டவை என்பதையும், அறியாமையின் காரணங்களால் அறிவு இல்லாதவர்கள் அறிவு இல்லாமல் இரட்டை வார்த்தைகளை உச்சரிக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இறுதி கர்ம நிகழ்வுகள் அறியாமையில் சபதங்களாக தொடர்ந்து நிகழ்ந்தாலும் சிந்து நதியைப் போலவே காலம் மாயையைப் போலவே மாறிவிட்டது. மேலும் பிரம்மனின் சந்ததியினர் பிறக்கும்போது அவர்கள் குருட்டுத்தனமாக சிலருக்கு கூறுவார்கள், என்ன நிகழ்ந்தது தெரியுமா? பிரம்மன் கர்மத்தின் செயலால் உள்வாங்கப்பட்டவுடன் மாயை ஒரு சிவப்பு மாயமாக மாறுகிறது. மேலும் மாயையின் செயல்கள் தெளிவாக தவறான பெருமையை உருவாக்குகின்றன. சாராம்சம் ஏதெனில் மாயையின் சாரமாக மாறுகிறது. எனவே பெரிய ஞானி மந்திரவாதி புத்தர் சாரத்தை சுற்றியுள்ள மாயையை அழைக்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், மாயையில் மந்திரம் நித்தியமாக வருகிறது. ஆனால் எது நித்தியமாக வந்தாலும் ஒருவர் நரக சாரத்திலிருந்து முழுமையான விடுதலையை பெற முடியும். அவ்வப்போது மேகங்கள் வானத்தை மேலும் மேலும் மூடும். ஆனால் ஒரு காலம் வரும், காற்றால் மூடப்பட்ட மேகங்கள் அழிக்கப்படுவது போல மாயையும் அழிக்கப்படும். பிரம்மம் அழிக்கப்படும் நேரத்தில் பிரம்மம் பிரகாசமாக பிரகாசிக்கும். மாயைகள் அழியக்கூடியவை, ஆனால் பிரம்மம் நித்தியமானது. நாம் மாயையின் எஜமானர். எங்கள் தாய், எங்கள் இறைவன், எங்கள் தங்குமிடம். இருமைகள் காரணமாக மாயையும் பிரம்மமும் மகிமை வாய்ந்ததாக தோன்றுகின்றன என்று நீங்கள் நினைத்தால், இருமை ஒரு வடிவமாக பிரகாசிப்பதையும் பிரம்மமே மகத்துவம் என்பதையும் நீங்கள் காண்பீர்கள். அத்வைதமே பிரம்மம். மாயையின் மாயைகள் காரணமாக அனைத்து உயிரினங்களும் இருமையாக தோன்றுகின்றன. மேலும் ஸ்ரீ ஐயப்பன் உண்மையான பக்தருக்கு மகிமையுடன் பேசிய கடவுளின் வார்த்தைகள் போன்றவை. இதனால் கடவுளின் பாதங்கள் எப்போதும் மனதில் இருக்கும். வேதங்கள் பிரம்மம் தனித்துவமானது என்று கூறுகின்றன. எல்லா உயிரினங்களும், அனைத்து உலகங்களும், எல்லா காலங்களும் பிரம்மத்தில் ஒரு பகுதி. பிரம்மனே, கடவுளே, நான் என்ற பொய்யான பெருமையால் நான் அகங்காரம், மாயையின் உறுதிப்பாடு எப்போது, எங்கே மாயை எப்போது பிறக்கிறது? இது மாயையின் தங்குமிடம். நீ முடிவு செய்தால் நான் என்னுடையது என்ற உணர்வுகள் நிறைவேறும். பூமி 3 தலைமுறைகளுக்கு அழிக்கப்படும். பிறகு இந்த தீமை எல்லா மனிதர்களுக்கும் அதிகமாக இருந்தால், பூமியின் ரத்தினமே, புத்தியை நிறுத்தாமல் எதையாவது கண்டால் சாத்வீக பிரம்மம் மாயையால் பாதி விழுங்கப்படும். பிரம்ம ரஜஸ் பிரம்மதேவன் என்று தாங்கள் அழைக்கலாம். மாயை நிறைந்த பிரம்மத்தை நீங்கள் வசிக்கும் பிரம்மம் என்று அழைக்கலாம். மாயையே, ஹரரே,
அமைதியை அடையவும் செல்வத்தை பெருக்கவும் இருப்பவரே நவாக்ஷரியோனே சம்போ மகாதேவா நந்தன் கடவுளே சம்போ மகாதேவா தலைவரே சம்போ ஹரே ஹரே சங்கத்வாரணா சுவாமி அடைக்கலம் புகுங்கள். ஐயப்பா கடவுளே தவ கூட்டங்கள் உச்சத்தில் இருக்கும்போது தவம் செய்யும் துறவிகளும் துறவரத்தால் நிரப்பப்படுவார்கள். மேலும் உலகம் அவற்றால் நிரப்பப்படும். தர்மம் வெகுவாக குறையும். அத்தகைய துறவரங்களை செய்யும் நீதிமான்கள் தொடர்ந்து மண்ணில் விதைகளை விதைக்கும் போது பூமி கற்பனை செய்ய முடியாத கஷ்டங்களாலும் சுமைகளாலும் நிரப்பப்படும். அழிவு வரும். பூமி தூசியால் நிறைந்திருக்கும் போது நான் ஒரு அவதார ரூபம் எடுப்பேன். உலகம் மாயைகளால் நிறைந்திருக்கும் நேரத்தில் நான் கோபப்பட பயப்பட மாட்டேன். மக்கள் என் மீது கோபப்பட பயப்பட மாட்டார்கள். முடிவில்லா துயரங்கள் அதிகமாக இருக்கும் போது 1000 பெயர்களால் போற்றப்படும் நட்சத்திரங்களின் நித்திய இறைவன் உலகங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உதவி செய்வார். நட்சத்திரங்களின் இறைவன் வாழ்க வாழ்க. மாயை உணர்வுகளின் மாற்றங்கள் காலத்தின் வரிசைப்படி யுகங்களின் சுழற்சிகள் மற்றும் குணங்களின்படி ஒரு சுழற்சி இயக்கத்தில் நகரும். நான் மாயையை குறித்து பேசுகிறேன் என்று கூறினாலும் மாயை என்பது உணர்ச்சியில் ஒரு வடிவம் என்று மட்டுமே சொல்ல முடியும். இல்லையெனில் எதுவும் இல்லை என்று நான் கூறுவேன். மாயை உணர்வுகளால் நான் சோகமாக இருக்கிறேன் என்றும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே மகிழ்ச்சி என்றும் நினைத்து மனதின் உணர்ச்சிகளை கொன்று மாயையின் துன்பத்தை ஏற்படுத்துவேன். என் குழந்தைகள் என் எதிரிகள் என்றும் என் உறவினர்கள் என் குடும்பம் என்றும் நான் கூறும்போது நான் என்ற பொருளை நான் காணவே இல்லை. நான் மட்டும் தான் இருக்கிறவன் பிரம்மன் இல்லையா? பிரம்மத்துடன் மட்டுமே தொடர்புடைய மாயை பிரம்மத்துடன் இணைய முடியாது. அச்சஸ்பதிகாவின் ஒரு பாத்திரத்தில் தூய நீல நீரை வைத்தால் அந்த பாத்திரம் அதை தொடாமலேயே நீல நிறத்தில் தோன்றும். தண்ணீர் மாறினால் அந்த பாத்திரத்தில் நீல நிறங்களும் தோன்றுமா? அதே போல் மாயையை பிரம்மத்துடன் இணைந்தாலும் பிரம்மம் மற்றும் மாயையின் உணர்வுகள் வரும். கஜ்ஜாலம் ஹேமாவை பிரகாசமற்றது ஆக்கினாலும் புகை படிந்த கண்ணின் வடிவில் ஏதாவது இன்பம் இருக்கிறதா? நான் துர்நாற்றத்துடன் நடந்தாலும் காற்றில் துர்நாற்றம் இல்லை. கால மாற்றங்களால் நான் அழுக்காக இருந்தாலும் பருவங்கள் ஒருபோதும் அழுக்காகாது. மன்னா வேதம் நன்றாக சிந்தியுங்கள். அது சிறியதாக இருந்தாலும் அது நல்லது. பல மரங்கள் ஒரே இடத்தில் ஒன்றாக குவிந்திருப்பது போல மாயையில் செயல்கள் ஒன்றாக குவிந்துள்ளன. மாயையில் உணர்வுகள் எழுகின்றன. படைப்பின் நேரத்தில் அவை 5 கூறுகளைப் போலாகின்றன. பூமி தேவியே, நான் மாதா விந்துருவின் காட்டில் பிறந்த நாளிலிருந்து 5 கூறுகளும் உடலை ஏமாற்றி செயல்களை மாயையான பிரம்மத்துடன் குழப்புகின்றன. வீட்டுக்காரர்கள் தங்கள் செயல்கள் மூலம் மாயையான கதாபாத்திரங்களாக மாறுகிறார்கள். நான் 5 கூறுகளை உட்கொள்ளும் போது செயலின் மாயை காரணமாக உயிரினங்கள் என்னை பிரம்மமாக பார்க்கவில்லை. நான் என்ற எண்ணத்தில் மூழ்கிவிடுகின்றன. பின்னர் நான் உள்ளே பிரகாசித்து உள் மலரில் இருக்கிறேன். நரோத்தமரே, படைப்பின் தொடக்கத்தில் செயல் விதைகளின் எண்ணிக்கை செயல் விதைகளால் மூடப்பட்டிருந்தது. பிரம்மா பிரணவம் என்பது பிரணவ வடிவில் உள்ள பெரிய விராட் விராட் என்று கூறப்பட்டது. மாயையின் உணர்வுகள் என்னுள் இணைய முயற்சித்தால் நான் அவர்களுடன் ஒருபோதும் இணைய முடியவில்லை. நான் வந்தபோது மாயையுடன் இணைய முடியவில்லை. நான் வந்தபோது குருடர்களால் கூட யானையை காண முடியவில்லை. கண்களை பார்த்து ஒரு நண்பரிடம் பேச வேண்டுமா? பெரியவரின் பெயரின் மாயையின் காரணமாக பூமியில் உள்ள விலங்குகள் மற்றும் உயிரினங்களின் 3 குணங்கள் எழுகின்றன. நேரம் மற்றும் இடத்தின் வேறுபாடுகள் காரணமாக சத்வ ரஜ தமோ குணத்தின் 3 வடிவங்கள், விஷ்டபத்தியத்தின் 3 வடிவங்கள், விஷ்டபத்தியத்தின் 3 குணங்கள், 3 செயல்கள் 3 வடிவங்களால் படைக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு தண்டிக்கப்படுகின்றன. விஷ்டபத்தியத்தின் 3 வடிவங்கள், விஷ்டபத்தியத்தின் 3 செயல்கள் என்னிடமிருந்து வந்தவை என்று நினைப்பவர்களுக்கு மாயையிலிருந்து விடுபட்ட குழந்தைகள் பிறப்பார்கள். அவர்களின் குழந்தைகள் தூய்மையானவர்கள். பிரம்மனின் படை, பகவான் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியின் முக்தி மற்றும் சங்கரரின் தண்டனை, மாயையான தாயின் லீலைகளை நினைவில் வைத்து கொண்டு அவரை குறித்து சிந்தித்து உங்கள் மனதில் வராதீர்கள்.
மீண்டும் அரசரே, படைக்கப்பட்ட மனிதர்களில் பிரம்மன் வசிக்கும் இடமாக நீங்கள் என்னை கண்டால் நீங்கள் என்னை காண்பீர்கள். மாயையுடன் அடர்த்தியான பிறப்பு மன நட்சத்திரத்துடன் ஒன்றிணையும். பிறப்புகள் முடிந்ததும் கர்மாவும் செயல்களும் மீண்டும் பிறக்கவில்லை, ஆனால் பூமி அழிக்கப்படுகிறது. பிறப்பு மற்றும் இறப்புக்கு ஆளான உயிரினங்கள் மகிழ்ச்சியாகவும் பிரம்மத்துடன் ஐக்கியமாகவும் இருக்கும். இப்போது நித்தியமாக சுதந்திரமாக வாழ உங்கள் மனதை நித்திய நாமத்தில் பிரம்மம் இணைக்கவும். பிரம்மமும் மனமும் ஒன்றான போது பிரம்மத்துடன் ஐக்கியமும் அடையப்படும். மன்னரே, உண்மையான குணம் கருணை நிறைந்து மனமே, மாயை பரபிரம்மத்துடனான தொடர்பை மறக்காமல் மனிதர்களில் பிரம்ம இயல்பை சுமக்கும் மனமே அதை நித்திய பிரம்மத்துடன் இணைக்கிறது. இந்த யுகத்தில் நித்திய எதிர்ப்புகளை தீர்மானிக்காத மனிதர்கள் அற்பமானவற்றை வெறுத்து உன்னத வாழ்க்கையை வெறுக்கிறார்கள். படுகுழியில் விழுந்தவர் வெளியே ஏற வழி தெரியாமல் ஒரு கிணறு தோண்டி அதை ஏன் தோண்டுகிறீர்கள் என்று சிந்தித்தால் அது வறண்டு போகுமா? கிணறு தோண்டுபவர்கள் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். கிணறு அனைவருக்கும் தண்ணீரை வழங்கும். கிணறு ஒருபோதும் ஏமாற்றாது. ஞானி மட்டுமே வழி தவறி விடுவார். அற்ப விஷயங்களால் திசை திருப்பப்படாமல் உங்கள் மனதை பிரம்மத்தில் உறுதியாக பதிய வைக்கவும். மனமும் பிரம்மத்தை அடைந்து அதை அடைந்தவர்களும் உலக பாவங்களிலிருந்து விடுபட்டவர்கள். தங்கள் கர்மாவை அளித்த மனிதர்கள் கூட பிரம்மத்தின் நித்திய நிலையை அடைவார்கள். என் அன்பே, பிரம்மத்தை நன்கு அறிய விரும்பும் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். இல்லையெனில் பிரம்மத்தை அறிந்த பிறகுதான் எல்லா மதங்களையும் குறித்து சிந்திக்க முடியும். அழகு இல்லாத பிறவியிலேயே குருடர்களாக இருக்கும் 4 மிகவும் மோசமான மனிதர்கள். அவர்கள் விரும்பும் வழியில் கும்பத்தை ஓதினால் 1 வருடம் அறியாமையின் குழியில் மூழ்கி இருந்தாலும் அவர்கள் பிரம்மத்தை அறிய முடியாது. 4 குருடர்களும் யானையின் கழுத்தை ஏற்றுக்கொண்டு தொடத் தொடங்கினர். ஒருவர் தும்பிக்கையை தொட்ட போது 2வது மனிதன் வாலை தொட்டான், 3வது மனிதன் கொம்பை தொட்டான், 4வது மனிதன் மகிழ்ச்சியுடன் பாதத்தை தொட்டான். அவர்கள் 4வரும் பல்லில்லாதவரின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு திரும்பினர். தசந்திரன் தும்பிக்கையால் பிடிக்கப்பட்டவர். யானையின் வடிவம் களிமண் கட்டியை போன்றது. வாளால் பிடிக்கப்பட்டவர் ஏளனம் செய்த போது அவர், ஐயோ என் குழந்தை, யானை ஒரு கயிறு போன்றது. தந்தங்களால் பிடிக்கப்பட்ட குருடனும் அடிக்கப்பட்ட கோபக்காரனும் யானை போன்றவர்கள் என்றார். பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த கோபுர தூண் ஒரு தூணை போன்றது. 4வது குழந்தை பிறந்த போது அவர் பிறந்தார். அவர்கள் அதை அனுபவித்து அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டனர். ஒரு எதிவாரியர் அவர்களிடம் வந்தபோது அவர் அவர்களிடம், குருட்டு துறவி, என்ன மாதிரியான சண்டைகள் உள்ளன? ஒரு குச்சி, ஒரு கம்பம், ஒரு யானை. நீங்கள் நன்றாக வளர்த்த வாரண குடும்பத்தில் நீங்கள் மறைந்து விடவில்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் 4வரும் ஏற்கனவே உடலின் 4 பாகங்களையும் வளர்த்து விட்டீர்கள். ஏத்திவாரியர் தனது வடிவங்களை மிக நன்றாக விளக்கினார். இந்த வழியில் நீங்கள் ஒரு அறிஞராக முடியும். ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஒரு கற்றறிந்த ஆசிரியரின் வழிகாட்டுதலின் கீழ் நாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் சாரங்கனை பயிற்சி செய்ய வேண்டும். உன்னத ராமரே, இவ்வாறு ஒருவர் ஒரு பிராமணராகி குருவிடம் கூறுகிறார், பிராமணர் கொள்கைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் உண்மை, ஒழுக்கம் மற்றும் தினசரி உண்ணா நோன்பை முக்கிய விஷயங்களாக கடைபிடிக்க வேண்டும். என்னிடமிருந்து எழுந்த 3 குணங்களும் ஒன்றாக இணையும் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். பின்னர் நான் நிர்குண பிரம்மத்தை புகழ்வேன். நித்திய பேரின்பம் அனைத்தையும் ஒன்றிணைக்கும் நித்திய நிர்குணன், மாசற்றவன், மாசு அற்றவன். உண்மை என்னை பக்தராக நியமித்துள்ளேன். நான் நித்தியமாக்குவேன். அவர்களை நியமத்துடன் நித்தியத்துடன் இணைப்பேன். மாயை, செயல்கள் மற்றும் 3 குணங்களும் ஒன்றாக இணையும் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். இவ்வாறு ஆரம்பத்தில் சகுனனாக தீய செயல்களை செய்த என் பக்தர்களை உலக மகிழ்ச்சிக்கு நான் அடையச் செய்வேன். முடிவு செய்யப்படும் போது தாய் மற்றும் மகனின் பக்தர்கள் நிர்குண வடிவில் என்னை இறைவனாக வழிபட வரலாம். சகுனத்திலிருந்து நிர்குண பிரம்மத்தை அடைந்த தாழ்மையான பக்தர்கள் என்னை தங்கள் சந்ததிக்காக கண்டு தங்கள் மனதில் வசிக்கலாம். மக்களின் மனதில் இருக்கும் பொய்யான எண்ணங்களை ஒரு கொள்ளை நோய் போல இருக்கின்றன. அவை துயரத்தால் நிறைந்துள்ளன. உலகம் முடிவில்லா நோய்களாலும் துயரங்களாலும் நிறைந்துள்ளது. முடிவில்லா துயரங்களை அளிக்க உலகிற்கு ஒரு தெய்வீக நவாக்ஷரி மந்திரத்தை நான் வழங்குகிறேன். மக்களை, தெய்வீக நவாக்ஷரியை உச்சரியுங்கள். சுவாமி, நான் உங்களிடம் அடைக்கலம் தேடுகிறேன்.
ஐயப்பா, அந்த மகா மந்திரமே ஒரே அடைக்கலம். மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் வாழ்வது ஒரு வரமாக இருக்கட்டும். ஐயப்பா, கடவுளை 3 வழிகளில் 3 எழுத்துக்களை உருவாக்கும் போது நாம் ஒரு பெரிய ஒலியை உச்சரிப்போம். அதுதான் நவாக்ஷரி. தயக்கமின்றி நம் நாக்குகளால் நவாக்ஷரியை ஊதினால் முடிவில்லா துயரங்கள் முடிவுக்கு வரும். பகவானே, ஆண்டவரே, 1008 நாமங்களால் துதிக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மூலமானவரே, பகவானே, தலைவரே, உங்கள் அடியார்களை தவறாமல் பாதுகாக்கவும். ஆண்டவனே, இது ரகசியமாகும். பஞ்சாங்கங்கள், பிரம்மா, மாயா மற்றும் கர்ம பந்தங்களின் வார்த்தைகளை கேட்டவுடன் தூய பூபதி ஸ்ரீ பாண்டியசேகர மன்னர் பிரபஞ்சத்தின் இறைவனின் தூய பாதங்களில் தூய மனதுடன் வணங்கி, என் இறைவனே, கடவுளே, மகா பெருமானே, தயவு செய்து என் வேண்டுகோளை ஏற்று 5 பூதங்களும் எவ்வாறு வருகின்றன செல்கின்றன என்பதை விளக்குங்கள் என்று கூறினார். ஆசீர்வதிக்கப்பட்டவரின் மனதில் ஆட்சி செய்த தர்மசாஸ்திரம் அப்போது கூறியது, தந்தையே, தலைமை பக்தரே, நான் கூறுவதை கேளுங்கள். நீங்கள் என்னை தெளிவாக கேட்டால் மட்டுமே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்னிடமிருந்து பூதங்கள் வருகின்றன. என்னிடமிருந்து 3 குணங்களும் 5 பூதங்களும் எழுகின்றன. 3 உலகங்களிலும் அனைத்து உயிரினங்களும் படைக்கப்பட்டவை என்பதும் உண்மை. பூமி, வானம், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் உள்ளிட்ட 5 பூதங்களும் அனைத்தும் உண்மையானவை மற்றும் அருவமானவை. பூமியின் இரத்தினமே குணங்களிலிருந்து எழுகின்றன. சாரத்தின் குணங்களிலிருந்து நித்திய ஒளி, பெரிய மந்திரம், ஒளியின் ஒளி. இது ஏன் நிகழ்கிறது என்றால், முனிவர்களும் ஞானிகளும் நெருப்பை தந்தையின் தாய் பெரிய முனிவரே, மனித இனத்தின் கிரீடம் என்று அழைக்கிறார்கள். மகானே, ஒலி, தொடுதல், வடிவம் மற்றும் சுவை ஆகியவற்றை விரைவாக இணைத்து நறுமணம் கொண்ட மரணத்தை நான் படைத்தேன். இவ்வாறு வானம், காற்று, நீர் மற்றும் பூமியின் சிறப்புகளுடன் நின்றுவிடாமல் நான் 5 கூறுகளையும் வரிசையாக படைத்தேன். மேலும் 3 தூண்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கின்றன. உலகில் உள்ள பொருள்கள் பௌதீக உலகில் காணப்படுவது மன்னா. 5 கூறுகளால் மட்டுமே நான் குவிப்பின் மகிழ்ச்சியை உருவாக்குகிறேன். உலகில் குடும்பத்தின் ஒவ்வொரு வடிவத்திலும் தாயின் வயிற்று மலர்கிறது. மேலும் பகவானே, தாயின் வயிற்றில் பிறப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் உயிரினங்களில் முதன்மையானவர்கள் மனிதர்கள். இருப்பினும் பூமியின் மனிதர்கள் காலம், இடம் மற்றும் குணத்திற்கு ஏற்றவாறு தீய செயல்களை சுமந்து காலத்தின் கச்சையை அணிந்து பூமியில் தொடர்ந்து நோய்களை விதைக்கிறார்கள். காலமும் கலியும் அவர்களை ஆட்சி செய்கின்றனர். மேலும் அவர்கள் மேலும் மேலும் மனிதர்களாக மாறும்போது, அவர்கள் கெட்ட பழக்கங்களை வளர்க்கும் போது, கடவுள்கள் மற்றும் கடவுள்களின் முதல் குணங்கள் படிப்படியாக விலகிச் செல்கின்றன. செல்வத்தையும் பொருள் ஆதாயத்தையும் அடைய ஆர்வமுள்ள மனிதர்கள் பாதையை குறித்து சிந்திக்காமல் தங்கள் இலக்குகளை தொடரும் பொய்யர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கொலை செய்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். அவர்கள் அரசரின் சக்திகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மேலும் குடிமக்களிடையே துக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேவையற்ற செயல்கள் பெருகிய முறையில் பெருகும்போது பக்தர்களை பாதுகாக்கவும் தர்மத்தை காக்கவும் நானும் பல்வேறு வடிவங்களை எடுப்பேன். 5 பூதங்களில் ஒவ்வொன்றிலும் 3 குணங்களும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ காணப்படுகின்றன என்று கூறலாம். வானம் என்பது வானம். அங்கு ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய குணங்கள் காணப்படுகின்றன. ஆனால் வானத்தின் 1000ல் 1 பங்கு மட்டுமே காற்றில் சமமாக இருக்கும். 3வது குணமான சாத்விகம் மற்றும் ரஜஸ் 99ல் 100ல் 1 பங்கில் மட்டுமே காணப்படுகிறது. ரஜஸின் மீதமுள்ள பகுதியில் நெருப்பு காணப்படுகிறது. மீதமுள்ள பகுதியில் பாதி சாத்வீகம், மீதமுள்ள பகுதியில் பாதி ராஜசம். எனவே அது வெப்பம் மற்றும் பிரகாசம். தண்ணீரில் வீசப்பட்ட உயிரினம் நித்தியமாகவும் குளிராகவும் மாறுகிறது. மன்னா, மற்ற 2 குணங்களில் நீர் மந்தமாகிறது. பூமியில் பாதி 3வது குணம், பின்னர் சாத்வீக மற்றும் ராஜச குணங்கள் சமமாக பாதுகாக்கப்படுகின்றன. ஏனென்றால் பூமியை அதன் தடிமனாக காண்கிறோம். பந்தள பூபாதாயா, 5 கூறுகளால் ஆன குடும்பத்தில் 5 கூறுகளிலும் நான் வசிக்கிறேன். மேலும் உடல்களையும் ஒவ்வொரு தர்மத்தையும் கர்ம காரணங்களால் சந்ததியினரே கொடுக்கிறேன். 2 கால்கள், 4 கால்கள், 6 கால்கள் மற்றும் 8 கால்கள் கொண்டவை. எண்ணற்ற உடல் நீளம் மற்றும் கால்கள் கொண்டவை. மேதினியில் நாம் காண்கிறோம். வெவ்வேறு நிறங்களை கொண்டவை.
மூடப்பட்டவை, வாள்கள் கொண்டவை, கோரை பற்கள் கொண்டவை. இன்னும் என்ன சொல்ல முடியும்? உயிரினங்கள் 10.82 லட்சம். இந்த பாதை 5 கூறுகளால் ஆனது. பந்தலேசா 14 பிறரிங்கல்களில் உள்ளன. தேவர்களின் உலகங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு அம்சத்தால் படைக்கப்படுகின்றன. மேலும் தேவர்களின் உலகங்கள் கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள், குஹ்யவாகங்கன், சத்வம், ராஜஹம்சம், ஜாதரம். கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், குஹ்யவாகங்கள் தங்கள் சொந்த உலகங்களில் பிறந்த பிறகு இருள் மற்றும் அசுரர்களின் குணங்கள் கொண்ட சத்வம் உலகங்களில் உள்ளது. பூமியை ஆளும் உயிரினங்கள். பூமிபாலரே, முன்னர் கூறப்பட்ட விஷயங்களை குறித்து நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். பூமியில் வாழும் உயிரினங்கள். பூமிபாலனே 4 வழிகளில். பூமிபாலனே 4 வகையான படைப்புகள். பூமிபாலனே ஆளும் 4 அம்சங்களால் படைக்கப்படுகின்றன. பூமிபாலனே மனிதர்கள், 4 கால் விலங்குகள், பாலூட்டிகள், நிலவாழ் உயிரினங்கள், யோனிஜங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பூமியில் யோனிஜங்களில் சிறந்தவர்கள் மனிதர்கள். மத்திய கரத்திலிருந்து முட்டைகள் வழியால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஊர்வன பறவைகள், நீரில் வாழும் உயிரினங்கள் யோனிஜங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பந்தலேஷா புழுக்கள், அட்டை பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள் போன்றவற்றின் குழுக்கள். குழுக்களில் வாழும் உயிரினங்கள் வேர்கள், கிளிஞ்சாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மரங்கள், செடிகள், கொடிகள், பிற கொடிகள், வண்டுகள் மற்றும் பிற பூச்சிகள் ஸ்வேதம் என்ற பெயரால் இனத்தை அதிகரிக்கின்றன. மேலும் ஸ்வேதாம்சம், ஸ்வேதாம்சத்தின் தோற்றம். சிலர் மரங்களையும் தாவரங்களையும் தூய்மையானவை என்று அழைத்தாலும் பூமியே அதன் சொந்த வியர்வையால் பிறந்து வளர்கிறது. உலகில் 82 லட்சம் உயிரினங்களை காண்கிறோம். ஆனால் மனித இனத்தை இன்னும் வெல்லாத மிகவும் முன்னேறிய உயிரினங்களை காண்கிறோம். மனிதர்கள் பிரம்மத்தை குறித்து சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள். ஆனால் அவர்களால் வேறு எதையும் சிந்திக்க முடியாது. மேலும் அவர்களுக்கு எந்த சிறப்பு அறிவும் இல்லை. 96 பூதங்களும் மரண உடலான பூமியில் உள்ளன. இதில் தூய பூதம் மனம் என்றும் அழைக்கப்படுகிறது. சாத்வீக அம்சம் மட்டுமே மனதில் உள்ளது. ராஜச அம்சம் இல்லை. எனவே மனம் உயர்ந்ததாக கருதப்பட்டாலும் மனம் பதட்டத்திலிருந்து விடுபட வேண்டும். பேச்சின் பிணைப்பும் விடுதலையின் எண்ணமும் மனதின் வெளிப்பாடாக மாறும். மற்ற 95 கொள்கைகளில் புத்தியை ஒரு மன உணர்ச்சியாக காணலாம். ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய இரட்டை குணங்களால் நிறைந்த மனம். புத்தியின் உணர்வுகள் காரணமாக மனதில் தீமைகள் எழுகின்றன. சாத்வீக குணங்களால் நிறைந்த மனம் தம்மில் நித்திய நன்மையை காண வேண்டும். அது ஒருபோதும் தீய செயல்களை செய்யக்கூடாது என்ற உறுதி இருப்பினும் எண்ணங்கள் கிளர்ந்தெழுவதில்லை என்றால், எண்ணங்கள் பாதையிலிருந்து விலகல்கள் குறித்து சிந்திக்கப்படாவிட்டால், எண்ணங்கள் பொருத்தமான ஆதாயங்கள் குறித்து சிந்திக்கப்பட்டால் மனமும் புத்தியும் கிளர்ந்தெடும். இலக்கை அடைவதற்கான புத்தி வலுவாக இருந்தால் இலக்கு மனதில் தீர்மானிக்கப்படும். மேலும் பாவங்களின் சுமை அதிகரிக்கும் போது மற்ற உயிரினங்கள் தர்மத்தை கைவிடும். இந்த வழியில் பாவங்களில் சுமை அதிகரிக்கும் போது, வாழ்க்கை கடினமாகும் போது உயிரினங்கள் உடனடியாக என்னை தற்காலிக ஜீவனாகவும் உயிரினங்களை மீட்பவராகவும் காணும். மனம் ஏன் 2வது இடத்தில் உள்ள புத்தியால் வழிநடத்தப்படுகிறது என்பதற்கான காரணத்தை அறியாமையின் காரணத்தில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தியின் மாயையால் அழிக்கப்படாமல் புத்தியை மனதிற்கு கீழே வைப்பவர்கள் உலக பக்தர்களாகவும் இதயத்தில் தூய்மையானவராகவும் என் காலடியில் வர வேண்டும். மனம் புத்தியில் மூழ்காமல் இருக்க கற்றவர்கள் தங்கள் வேலையை மாற்றுவதில்லை. ஏனென்றால் மனம் காற்றை போல் ஆகிறது. பயிற்சியின் மூலம் நித்திய இயக்கத்தின் மூலமாக இருக்கும் புத்தி மனதை அமைதியான இடத்தில் வைத்திருக்கிறது. இதுவே மனிதர்களுக்கு சிறந்தது. இடங்களும் சாதனைகளும் நடந்துள்ளன. மனதை வெறுப்பாலும் நிரப்பும் பொய்கள். புத்தி தொடர்ந்தாலும் உணர்ச்சியற்ற பழக்கத்தில் உள்ள உயிரினங்கள். மனம் மற்றும் கைகள் பலவீனமானவை. ஆனால் புத்திக்கு கீழே இருக்கும் கொள்கைகள் புத்திசாலியின் தோழர்கள். இந்த வகையான புத்தியை பற்றி கொள்பவர் ஒரு முந்தைய வாழ்க்கையைப் போல சந்தேகத்திற்குரியவர். புத்தி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் புத்தியை தூய்மைப்படுத்த வேண்டும். முந்தைய உணர்வுகள் இல்லாமல் மனிதர்கள் நித்தியத்திற்கு பயந்து வாழ வேண்டும். அவை வரும்போது புத்திசாலி விரும்பாத செயல்கள் அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். இல்லையெனில் அவை சிந்திக்கப்பட்டால் அவை புத்தியை கட்டும், அறிவியலை பெரிதும் சிதைக்கும்.
அனைத்து இன்பங்களையும் பெரிதும் சிதைக்கும், மேலும் சிலரின் வாழ்க்கையை துன்பகரமாக்கும் செயல்கள் கலியுகத்தில் பெரிதும் அதிகரிக்கும். இல்லையெனில் மாமக பக்தர்களும் கூட அதை பெறுவார்கள். மனதில் குடியிருக்கும் ஞானம் பாலில் உள்ள தண்ணீரை போல வலிமையானது என்று வைத்துக் கொள்வோம். தண்ணீரும் பாலும் ஒன்றாக கலக்கும் போது பலவீனமானவர்களும் கூட தண்ணீரை அகற்ற முடியும். தூய பாலில் உள்ள நீர் பாலுடன் ஒன்றாக இருப்பதால் அது தூய்மையாக உணர்கிறது. பாலில் அதிக உப்பு இருந்தால் பாலின் பண்புகள் முற்றிலும் இழக்கப்படும். நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சோர்வாக இருப்பவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தூய பால் பெற வேண்டாமா? பாலில் உள்ள நீர் அதிகரிக்குமா? மேலும் தண்ணீரின் உணர்வு மீண்டும் நோய்களை உண்டாக்கி அவர்களை நோய்வாய்ப்படுத்தி துன்பப்படுத்துமா? எனவே புத்தி சாத்வீக மனதிற்கு நன்கு இசைவானதாக இருப்பதால் அசுத்தங்கள் நீங்கி புத்தியை ஒதுக்கி வைத்துவிட்டு அபயாசன பயிற்சியை மேலும் பயிற்சி செய்ய வேண்டும். பாலில் உள்ள தண்ணீரை நன்றாக சூடாக்குவதன் மூலம் பிரிக்க முடியும் என்பது போல மனதை நன்றாக சூடாக்குவதன் மூலம் ஒருவர் சுத்திகரிக்க முடியும். அபயாசனத்தின் வேலையை நமக்கு கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர். இதற்காக சொல்லப்பட்டதன் சாரத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஈஸ்வர சேவ குன்னோர மந்திரத்தில் பால் தண்ணீருக்கு சமமான கலவையான 3 குணங்களை கொண்ட கற்களால் ஆன நன்கு தயாரிக்கப்பட்ட கிண்ணத்தில் ஆசிரியரின் அறிவுறுத்தல்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. நெருப்பு அறிவியலால் நன்கு எரிகிறது. தியானம் காற்றால் ஊதப்படுகிறது. பின்னர் யோக நெருப்பு ஒரு நல்ல பயிற்சியை போல நபருக்கு வரும். மேலும் ஒரு நல்ல மனம் நபருக்கு வரும். இதை செய்ய ஒருவர் என்னை வணங்க வேண்டும். இதனால் பக்தர்கள் எல்லா நேரங்களிலும் அறிவுசார் மாயைகளில் விழுவதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். நெருப்பு மூட்டப்பட வேண்டுமென்றால் எரிபொருளை ஆசிரியருக்காய் பயன்படுத்தாவிட்டால் மனிதர்கள் கருப்பையில் படுத்து சந்ததிகளை உருவாக்குவார்கள். ஆசிரியரை படிப்பவர்கள் கர்ப்பமாக இருக்கும் பெண்களைப் போல பல்வேறு வகையான தொல்லைகளால் பாதிக்கப்படுவார்கள். அழிவை ஏற்படுத்துவார்கள். அறியாமையில் இருப்பார்கள். அவர்கள் மோசமான அணுகுமுறைகளை மாற்ற ஏழைகளின் இறைவனை வணங்க வேண்டும். ஏழைகள் மீது இரக்கத்தால் நான் மக்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தருவேன். அவர்களுக்கு அறிவை கொடுப்பேன். நான் ஏழை என்று கூறி பக்தர்கள் ஏழைகளின் இறைவனை வணங்குவார்கள். அந்த இடம் என்னுள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் நம்ப வேண்டும். என் அன்பான ஆசிரியை, என் அன்பான தாயை, மனதை திறக்கும் பக்தி, தீனகாருண்யத்தின் இறைவன், தீனகாருண்யத்தின் தலைவன். கீதையின் போதனைகளை கேட்டபோது தீனரின் அன்பான ராஜசேகரர் இறைவனிடம், இறைவா கருணையுள்ளவரே, கர்மபந்தங்கள், பிறப்பின் அழிவுக்கான பாதை, 3 குணங்கள், 5 கூறுகள், உயிரினங்களின் இயல்பு, மனதின் பண்புகள், மனதின் குறைபாடுகள், மனதை தூய்மைப்படுத்தும் பாதை, அறியாமையை நீக்குவதற்கான பாதைகள், பின்னர் ஆசிரியரின் பாதை, அறிவின் பாதைகள், மாயையான உணர்வு, தீனமாக இருப்பதிலிருந்து எழும் தீய எண்ணங்கள், எனது முந்தைய பிறப்பின் பலனான நல்ல செயல்கள், எனது நல்ல செயல்களின் நல்ல விளைவுகள், தண்டனை செய்யப்பட வேண்டும் என்றால் கருணை காட்டுங்கள். ஆண்டவரே, பகவானே, உலகத்திலும் பாதாள உலகத்திலும் ஒவ்வொரு உலகிலும் சுவாசிக்கிறது. துக்கங்கள் வரும்போது சங்கரரே, உமது நாமத்தை உச்சரிப்பதில் மகிழ்ச்சியடையும் புனிதர்களின் நன்மை மற்றும் ஆன்மாக்கள் அவர்களின் தேவையின் போது அவர்களுக்கு உதவுங்கள். பகவானே, தலைவரே. ஆச்சாரிய லட்சணம். மூவுலகங்களின் இறைவனான தானவாரியின் இறைவனான ஸ்ரீ ராஜசேகர மோடனாவின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சாரியாரே மகிழ்ச்சியுடன் கேளுங்கள். ஒரு ஆசிரியரின் அடையாளம். ஆசிரியர் ஒரு உண்மையான குரு. ஆரிய பழமொழி உண்மை. மாயையிலிருந்து விடுபட்டவர் தான் ஒரு குரு என்பதை அறிந்து முதலில் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் உறுதியானவராகவும் உயிருள்ளவர்களில் இரக்கம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். துன்பப்படுபவர்களிடையே உயர்ந்த தகுதி ஒரு குருவை விட குறைவானதல்ல. மன்னரே, நல்லொழுக்கமுள்ளவர், தைரியமானவர், கடின உழைப்பு, மனப்பான்மை, பொறாமை இல்லாத சேவை, மற்றவர்களுக்கு சேவை செய்யும் வழி, சத்திய பாதை, எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்க்கு பக்தி கொண்டவர், குரு என்ற பெயருக்கு தகுதியானவர் அல்லவா? மாயையிலிருந்து விடுபட்டவர், ஞானத்தால் நிரப்பப்படாத மனம், ஞானிகளின் மனதிற்கு சமமான மனம், அறிவுக்கும் ஞானத்திற்கும் பெயர் பெற்ற ஆசிரியர் தனது சீடர்களில் சிறந்தவர் அல்லவா? தனது சீடர்கள்
சீடர்களில் சிறந்தவர், தனது ஆசிரியர்களில் சிறந்தவர். உண்மையான குரு பகவான் வாயுவை நித்திய ஆசிரியராக நிச்சயமாக காண வேண்டும். உயிர்களை சந்ததியினருக்கும் உயிரும் பகவான் வாயு எந்த லாபத்தையும் நாடாமல் உலகம் முழுவதும் தனது சொந்த செயல்களை செய்கிறார். மேலும் அனைத்து உயிரினங்களும் அனைத்தையும் ஆள்கின்றன. எனவே வாயு ஒரு ஆசிரியரை ஆசிரியராக்க வேண்டும் என்று நான் வேறு விதமாக கூற வேண்டாமா? சீடர்களும் தன்னலமற்ற செயல்களை செய்ய வேண்டும். மேலும் அவர்கள் தங்கள் சீடர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சீடர்த்துவம் வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. தனது சீடர்களுக்கு அறிவை போதிக்கும் சத்குரு எப்போதும் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். மேலும் மேஜை ஒருபோதும் அழுக்காகாது. சரியான காரியங்களை செய்தவர் பேய்களை தன்னை போலவே ஆக்குவார். இந்த வழியில் உணவளிப்பவர் ஒரு நல்ல மனிதராக இருப்பார். குரு ஒரு நல்ல மனிதராக இருப்பார். அறிவியல் அடையாளம். மகாதேவரான வியாக்கிரவாகன மணிகண்டன் தனது தந்தைக்கு மகா கொள்கையின் சாரத்தை தெளிவாக விளக்கிய பிறகு சிறந்த அறிவியல் அறிகுறிகளையும் மிகச்சிறந்த பக்தரான சுஷீதசரையும் விளக்கத் தொடங்கினார். பகவான் பார்த்த சீலரிடம் ஒரு கயிற்றின் ஒரு துண்டை கூட உடைக்கக்கூடிய அளவிற்கு பலவீனமான நான் 1000 ஒரு பங்கை கூட உடைக்கக்கூடிய அளவிற்கு பலவீனமான பிரம்மதேவரின் பாதங்களை வணங்குகிறேன். அவர் பெருமை, கர்வம், பேராசை மற்றும் காமம் வாயுடன் இணைந்து எல்லாவற்றையும் அழிக்க காரணமான 8 ராகங்கள். 8 ராகங்கள் மனிதர்களின் பெரும் கூட்டத்திற்கும் பெரும் துயரங்களுக்கும் காரணமானவை. தீமைகளே தீமைகளுக்கு காரணம். 8 ராகங்கள் பெரும் துயரங்களுக்கு காரணம். தீமைகளே பெரும் துயரங்களுக்கும் காரணம். மகானே, இதுவே காலம். எனவே மகான் பக்தி ஒன்றுதான். அறிவியல் என்பதும் காலம். பரபிரம்மனின் நட்சத்திரமான ஐயப்பனின் பாத நட்சத்திரங்கள் எப்போதும் மனதை ஒளிரச் செய்கின்றன. மற்ற அறிவியல்கள் சரியாக வழிநடத்தப்பட விதிக்கப்பட்டுள்ளன. மிகச்சிறந்த ஆசிரியர் கூட தனது சீடர்களை பண ஆசையால் சிக்க வைக்க முடியும். ஆனால் 8 எதிரிகளும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை காட்ட நமக்கு சித்திகள் தேவையா? மகான் மகான் பணம், காமம் மற்றும் காமம் குறித்த எண்ணம் அனைத்து மனிதர்களையும் ஆக்கிரமித்திருந்தாலும் காலம் பூமியின் தீமையை தவிர வேறு எதையும் காண முடியாது. கலியுகத்தில் அனைத்து தீய எண்ணம் கொண்ட மக்களையும் அழிக்க செழிப்பான நிலையில் என் செயல்களை செய்வேன். நான் விரும்பும் அனைத்து பக்தர்களுக்கும் திருப்திகரமான ஒன்றை கொடுப்பேன். பக்தர்கள் நாள் முழுவதும் செழிப்புடன் வாழ்வார்கள். பலவீனமானவர்கள் என்னை வணங்குவார்கள். பெரியவர்கள் வலிமையாக வந்து விடுதலை அடைவார்கள். பின்னர் அவர்களுக்கு எந்த பிறவியும் கிடைக்காது. ஆனால் நான் குருவாகவும் உயர்ந்தவராகவும் மாறுவேன். தெய்வீக நவாக்ஷரியின் பக்தி மந்திரத்தை சக்தியுடன் ஜபிப்பவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள், இறைவனிடம் பக்தி கொண்டவர்கள் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாகி விடுதலை பெறுவார்கள். கலியுகத்தில் துக்கத்தை நீக்க ஒரு பெரிய மரம் உருவாக்கப்படும். குரு நவாக்ஷரி, குரு மணிகண்டன் இதையெல்லாம் பரமபக்தனின் மகிழ்ச்சியுடன் கூறினார். பரமபக்தரான பாண்டிய மன்னரும் பல பக்தர்களுடன் பகவானின் பாதங்களை தொட்டு வணங்குவார். பரிசில் பூமாவு கீழே விழுந்தது. மன்னரின் அர்ப்பணிப்புள்ள இதயமான பானு தேவனுடன் கைகோர்ப்போம். மாலையில் பக்தர்கள் சாஸ்திர பூஜைகளை செய்ய பக்தியுள்ள இடத்திற்கு வந்தனர். மாலை முழங்க எக்கால சத்தம் கேட்டதும் சங்கவிட்டோவில் இருந்த அனைவரும் மாலை பிரார்த்தனை செய்தனர். மேகங்களை அடித்து கொண்டிருந்த காற்றை விரட்ட மாலை பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன. வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டதும் தெய்வீக நாமங்கள் உச்சரிக்கப்பட்டதும் பேய்களை தூண்டும் பிரதம் பாடப்பட்டதும் அழகான நவாக்ஷரியை அனைவரும் ஓதினார்கள். தெய்வம் மகிழ்ச்சியான மற்றும் இனிமையான நபராக இருப்பதைக் கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிர்ஷ்டசாலிகள் தெய்வங்களுக்கு வணக்கங்களை சமர்ப்பித்தவுடன் தீனவத்சலரே உடனடியாக உறங்கச் செல்வார். மாலை நடனம் முடிந்ததும் பந்தலேச்சனும் உலக இறைவனும் தங்கள் பாதங்களை நீரினால் சுத்தம் செய்வார்கள். பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் இரவு உணவை உட்கொண்டு உறங்கச் செல்வார்கள். அழகான மெதுவாக நகரும் அமைதியான நாள் ஆழ்ந்த உறக்கத்தில் கடியும். உயிரினங்களின் இறைவன், உயிரினங்களின் இறைவன், உயிரினங்களின் தலைவன், உயிரினங்கள் ஆன்மாவில் வாழும்போது சொர்க்கம், முக்தி மற்றும் எல்லாவற்றையும் போல வேறு ஏதாவது இருக்கிறதா?
கடவுளே, பகவானே, கருணையுள்ளவரே, ஆண்டவரே, தலைவரே, கங்கையைப் போல இருப்பாய். பகவானே, ஸ்ரீஹரியைப் போல இருப்பாய். ஹரரே, ஐஸ்வர்யத்தின் உருவகமே, பெருமுக்தியை அளிப்பவரே, சுவாமி பகவானே, கருணை நீர் கங்கையைப் போல பாயட்டும். பகவானே, உமக்கு ஐஸ்வர்யத்தை அருள்பவரே, பகவானே, தூக்கத்தின் தூய நீர் நிலைகளை தாண்டி சென்றவர்கள் சதுர்மயத்தின் தொடக்கத்தை அடைந்துவிட்டனர். அனைத்து முறையான கடமைகளையும் செய்து காலையில் சரியான ஜபத்தை செய்பவர்கள் தூய நவாக்ஷரி பாண்டியர் தானே மந்திரங்களை உச்சரித்துள்ளார். தலையில் தூய காவி நூலை கட்டி கொண்டு அழகான வார்த்தைகளால் நடனமாடி பெரிய மந்திரத்தின் தூய ஜபத்தை தொடர்ந்தவர்கள் அழகான ஸ்மிதம், அழகான காத்திரியம் உஷை நிகழ்த்தியுள்ளனர். பூர்வம்பரத்தில் தத்து பூந்து கொண்டு நீண்ட பாதத்தை செய்து உருவமற்ற வீரன் மருதன் பூந்து கவ்வும் போது சக்கரத்தின் எண்ணமே வில்லோ மரத்தின் கிளைகளை அசைக்க வைக்கிறது. காற்று அலறுகிறது. காட்டு விலங்குகள், காக்கைகள், பறவைகளின் கூட்டங்கள், பாடும் பறவைகள், சிறிய பாடல்கள், பூவை தாங்குபவர், சிறியவர், ஆன்மாவின் இறைவன், காலை நோயிலிருந்து விடுபட இரத்தம், தினசரி வேலைகளை செய்ய உதவியவர், இரவு நோயிலிருந்து விடுபட இரத்தம், தினசரி வேலைகளை செய்ய உதவியவர், வாழ்க்கை பயத்தின் நாளாக மாறியவர், வாழ்க்கை பயத்தின் நாளாக மாறுதலுக்குரியவர், மரியாதைக்குரியவர்களின் அவமானத்தை ஏற்படுத்துவதற்கு கூட அவர் ஒரு அவமானகரமான செயலை செய்தார். அவர் எங்கே போனார்? இளம் கௌரவமானது முகவரிகள் பல. உயிருக்காக கருணையும் ஞானமும் கொண்ட ஐயப்பன் மட்டுமே உயிரினங்களைப் போலே ஆன்மாவின் இறைவன் மிகுந்த சத்தத்துடன் உலக மக்கள் அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் இறைவனை வணங்கினர். பந்தலேசர் மற்றும் நிஜபந்து வர்க்கர் சண்ட இறைவனை மிகுந்த பாசத்துடன் வணங்கினர். அவர்கள் இறைவனின் பாதங்களில் விழுந்து வணங்கினர். மேலும் இறைவன் தனது தந்தையை மிகுந்த பாசத்துடன் அரவணைப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். வீணை வாசிப்பாளரும் வீணையின் தெய்வமுமான அம்பிகா லட்சுமி, சொல்லுங்கள். பாவங்களை அழிப்பவரான மகா கருணையுள்ள தந்தை தனது தந்தையை பார்த்து பாவங்களை அழிக்க பேச தொடங்கிய போது அவர் ஸ்ரீ மகா கௌரியிடமும் என் அன்பிற்குரிய மணிகண்டனிடமும் கூறினார், என் இறைவா, நீங்கள் கர்மங்களை மர்மமாக கருதியதனால் திரட்டப்பட்ட பிராப்தங்களை இரண்டாக பிரிக்கலாம். தொடர்புகளும் பெரியவைகளும் இரண்டையும் விட சிறந்தவை என்று நான் கூறுகிறேன். எல்லோரும் பிராப்தங்களை தாங்க வேண்டும். பிறப்புகள் பெறப்படும். பிராப்தங்கள் உறுதி. பின்னர் திரட்டப்பட்டவை அழிக்கப்படும். திரட்டப்பட்டவற்றை விட்டு விடுவது பிரம்மத்தில் மனம் மற்றும் உடல். திரட்டப்பட்டவை சாம்பலாக்கப்படும். பக்தர்கள் தங்கள் மனதை பிரம்மனின் பாதங்களில் வைப்பது சாத்தியமாகும். மனித குலத்தின் தலைவரே, பூமியில் உள்ள அனைத்து மக்களும் 3 விதங்களில் பிறக்கிறார்கள். உடல்கள் 3 விதமானவை. நுட்பமான வெளி இந்த வழியில் காணப்படுவதால் அனைத்து மரணத்திற்குரிய உயிரினங்கள் உடல்களும் 3 விதங்களில் காணப்படுகின்றன. நாம் காணும் குடும்பங்களும் இடமாகும். நீங்கள் கவனம் செலுத்தினால் மற்ற உடல்கள் தூக்கத்தின் போது கனவுகளில் எளிதாக காணக்கூடியவை. 3வது பகுத்தறிவு உடல். மூல காரணத்தின் நிலையும் மிகவும் ஒத்திசையானது. அது மனதுடன் இணைந்திருக்கும் நெருப்பில் வெப்பம் போல குவிந்து காரண உடல்கள் மனதிற்கு முன்னால் நிற்கின்றன. எந்த காரணத்திற்காகவும் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வலம் வரலாம். உடல் மாயைகளை பிறப்பிக்கும் திறன் கொண்டது. மேலும் துக்கத்திற்கான காரணங்கள் அவற்றால் தீர்மானிக்கப்படுகின்றன. உயிரினங்கள் இறக்கும் போது செயல்கள் தாமாகவே நின்று விடுகின்றன. இடங்கள் அழிக்கப்படுகின்றன. மரணம் இடங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறது. மற்றவை சிறந்த முறையில் தொடர்ந்து இருக்கின்றன. இவ்வாறு நிறுவப்பட்ட நுட்பமான காரணங்களால் அவற்றை தீர்மானிப்பவரின் சக்தியால் பிறப்புகள் தொடர்கின்றன. மரணம் இடங்களுக்கு அழிவை கொண்டு வந்தாலும் நுட்பமான காரணங்களிலும் வாழ்க்கை தொடர்கிறது. மரண உடலில் உயிரால் செய்யப்படும் செயல்கள் உண்மையாக கருதப்படுகின்றன. மேலும் அவை நல்லவை மற்றும் பாவம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் விரைவு என்பது நல்லவைகளை விட அதிகமாக இருந்தால் உயிர் ஒரு நுட்பமான உடலாக அற உலகில் வாழ்கிறது. பாவ கர்மாவின் எடை அதிகமாகிவிட்டால் வாழ்க்கை காலத்திலும் இடத்திலும் நுட்பமாக சிக்கிக்கொள்ளும். அதன் பிறகு பௌதிக உடல் உருவாகும் நேரம் வரும்போது சந்திர கோளம் தூசி மற்றும் தூசியால் நிரப்பப்படும். சந்திரன் மறைந்த நாளில் சூரியனின் கதிர்கள் தூசியை உருக்கும்.
சந்திரன் உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்தால் திரவம் கூட குளிர்ச்சி அடையும். வெண்மையான மற்றும் மென்மையான மரம் பூமியில் நடப்படுகிறது. பூமி இனிமையாக இருக்கும். செடிகள் இனிமையான நறுமணத்துடன் பூக்கும். உயிரினங்கள் இந்த தாவரங்களை உணவுக்காக விரைவாக விழுங்கிவிடும். மேலும் தாவரங்கள் அவற்றின் வேர்களாக நிச்சயமாக உடல்களில் எதிர்கால பிறப்புகளுக்கு வேர்களை உருவாக்கும். அவற்றின் இரத்தம் விந்து மற்றும் விந்துவாக. பூமியில் உயிரினங்கள் பிறப்பு சுழற்சிகளை காண்கிறார்கள். பிருத்வி, எத்தனை பாதைகள் வந்துவிட்டன. அவர்கள் பிறக்கும் போது அவர்களின் செயல்களால் உரிமையாளர்களின் பாவங்கள் ஒரு சுமையாகின்றன. பின்னர் மரணம் வந்து உரிமையாளர்கள் இறக்கும்போது பிறப்பு சுழற்சிகள் முன்பு போலவே இருக்கும். கர்ம சக்தியால் உயிரினங்கள் பிறப்பு மற்றும் இறப்பில் நிற்காது. ஆனால் அவர்கள் பெற்ற வெப்பம் மற்றும் துக்கத்திற்காக வருத்தப்படுகின்றன. சந்திரனின் மகிமையால் சந்திரன் நீராவியாக எழும்போது மேகங்கள் ஆம்பர் நிறமாகவும் குளிர்ந்த மழையாகவும் மாறும். அது பூமியில் விழும்போது அது ஒரு ஓடையில் உருகும். அது கடலில் இணையும் போது சூரியன் மீண்டும் நீராவியாக கொடுக்கும் போது அது மேலே மேகங்களாக மாறும்போது அது மழையாகி பூமியில் விழுகிறது. இந்த வழியில் சூரியனால் சூடேற்றப்பட்ட ஆடைகள் அணியாவிட்டாலும் அவை ஒரு வட்ட பாதையில் பயணிக்கின்றன. இந்த வழியில் பிறப்புகள் காரணமாக ஏற்படும் கர்மாவின் விளைவுகளால் உயிரினங்களும் தொந்தரவு செய்யப்படுகின்றன. பிறப்புகளின் அடிப்படை கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் கடவுளை தவிர வேறு யாரும் இந்த கீழ் உலகங்களில் பிறக்க முடியாது. இறக்கும் போது மரணம் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான். ஆனால் பூமியிலுள்ள உயிரினங்கள் செய்யும் கர்மத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே எஞ்சி இருக்கும். பின்னர் தான் வைப்பு வடிவத்தில் இருக்கும் கர்மா மேல் உலகத்திற்கு செல்லும். மேல் உலகில் வாழும் உயிர் இந்த கர்மாக்களை செய்ய முடியும். மேலும் கடவுளின் விருப்பத்தால் அது ஆச்சரியமல்ல. கடவுளின் விருப்பப்படி நாட்டின் பாதுகாவலர் மகாராஜா அரசரே, அசுரர்களின் ஆண்டவரின் முன்னிலையில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். கற்களை அளிப்பவரே, கருணை உள்ளவரே, தயவு செய்து என் துன்பங்களை நீக்குங்கள். மனிதர்களின் பாதுகாவலரே, மனிதர்கள் தங்கள் பாவ செயல்களுக்கு ஏற்ப அனுபவிக்கும் குவிந்த துக்கங்களை எனக்கு கூறுங்கள். நான் சாவிற்கு ஏதுவானவன். நான் தெய்வீக பாதங்களை கட்டமைக்கிறேன். நான் தெய்வீக மகாதேவ நந்தன் மணிகண்டன். பாண்டிய மன்னனின் பாவங்களுக்கு பழிவாங்குவதற்காக அவனை எதிர்த்து போராடுகிறேன். அரசனின் இரத்தினமே, இறைவனின் அன்பே, தாம் என் பேச்சை கேட்டால் 3 வகையான செல்வங்களான மனம், பேச்சு மற்றும் செயல் ஆகியவை உலகின் தீமைகளுக்கு காரணம் என்னும் மில்லியன் கணக்கான பிறப்புகளில் கூட அவற்றை அகற்ற முடியாது என்றும் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட பக்தியுடன் சொல்லும் போது அவை நித்தியமாக துன்பப்பட்டாலும் அவை நித்தியமாக துன்பப்படும். மனிதர்கள் ஒரு பிறவியில் 3 வகையான காரணங்களின் மூலம் செய்யும் பல்வேறு செயல்கள் பலன்கள் 1 கோடியில் 1 பங்கு பிராரப்தமாக மாற்றப்பட்டாலும் மொத்த விஷயங்கள் கீழே விழுவது போல் அழிந்துவிடும். மீதமுள்ள பாகங்கள் குவிந்தவுடன் மனம் தன்னுள் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 1 கோடி பிராப்தத்தின் துன்பம் முடிந்தால் அது குவிந்த நாளிலும் அது அழிக்கப்படுமா? மரணத்தால் ஏற்படும் பிராப்தங்கள் பிரம்மதேவருடனான தொடர்பை எனக்கு கொடுத்தால் மனம் சாம்பலால் நிரப்பப்படும். மனம் கலியுகம் பிரம்மனை தன்னிடம் கொண்டு வர மனிதர்களிடையே தடைகளை கொண்டு வரும் என்பதால் நீங்கள் நவாக்ஷரி சேவையை செய்தால், சரியாக கூறினால் மனம் பிரம்மனை அடையும். உங்களுக்கு தெரிந்தாலும் கூட பக்தியுடன் மகா மந்திரத்தை உச்சரிப்பது ஒரு நாளைக்கு போதாது. தண்ணீரில் இருக்கும் ஒருவரின் தாகத்தை அடைவாரா? இருளின் துயரங்களை ஒளியால் அடைய முடியுமா? மரம் அதன் வேர்களை உடைக்கும் போது ஒருவர் நிற்பாரா? மேகங்களின் வெப்பம் பொழியும் போது ஒருவர் நிற்பாரா? மகாதேவரின் மந்திரங்களை கேட்டு ஒருவர் நிற்பாரா? ஐயப்பனின் அருளில் ஒருவர் மனதின் பாவங்களை அடைவாரா? பாவங்கள் ஒரு நாள் மனதை அடையும். நவாக்ஷரி மனதின் பேரின்பத்தை கொண்டு வரும். மனதின் பேரின்பத்தை எடுத்து வரும். கர்மத்தின் வேர்கள் துண்டிக்கப்படுகின்றன.
பிறப்பு அழிவுக்கு காரணம். தூயவனே, மகிபாலனே, நன்மை அதை அணியுங்கள். நான் நல்ல செயல்களை செய்வேன் என்று கூறி எல்லா பக்தர்களிடமும் தூய மனதின் பேரின்பத்தை நான் எப்போதும் காண்பேன். நல்ல செயல்களை நிறைவேற்றுவதற்காக எல்லா மனிதர்களும் எப்போதும் தூய குடும்பங்களை பராமரிக்கட்டும். உடல் இல்லாமல் செயல்களை செய்வது உயிரினங்களுக்கு எளிதானது அல்ல என்பதையும் நான் ஓதுகிறேன். எனவே தர்ம பயிற்சியில் பழகிய மனிதர்கள் பூமியில் உடலை பராமரிக்கிறார்கள். நீதியான ஆசை மற்றும் விடுதலைக்கான உடலை அழகாக பராமரிப்பதன் மூலம் பக்தர்கள் நீதியான செயல்களை செய்ய நினைத்தாலும் நான் அவர்களிடம் கருணை காட்டுவேன். மேலும் இருப்பின் சாரத்தின் மீது கருணை காட்டுவேன். அதை பெறுவதன் மூலம் உன்னத ஆசைகள் தெளிவாக பெறப்படுகின்றன. நீதிமான்கள் தர்மத்திற்கும் உண்மையான ஆசைகளுக்கும் நான் கருணை காட்டுவேன். நான் தூய்மையானவன் என்பதை அறிவேன். 4 மடங்கு கொடுங்கள். 4 கூறுகள் பெறப்படும் போது 4 கூறுகளா? இனிமையான எண்ணங்கள் எப்போதும் இனிமையான மனம் கொண்டவர்களின் மனதில் இருக்கும் பாவவரனின் நித்திய வடிவம் செல்வத்தின் ஒரு பெரிய மூலமாகும். கடவுளின் இன்பங்களை அனுபவிக்க குடும்பத்தையும் இல்லத்தையும் காப்பாற்றுங்கள் என்று இறைவன் கூறும்போது கடவுளுக்கு நன்றியற்றவர்கள் தங்கள் குடும்பங்களை இன்பத்திற்காக மட்டுமே உணவளித்தால் அவர்கள் காமம் என்ற நோயால் வீங்கி பெரும் குடும்பங்களாக மாறுவார்கள். அவர்கள் நோயின் பிடியில் விழும்போது நோய்களை குணப்படுத்த குடும்பங்களை உருவாக்குவார்கள். தங்கள் வாழ்க்கையை வீணாக உணவாக கொண்ட மனம் இன்பத்தால் நிறைந்த ஒரு குழு விரைவில் உலகிற்கு நோய்களையும் சேர்ப்பார்கள். விரைவில் நரகத்தையும் சேர்ப்பார்கள். ஆன்மாக்கள் மனிதனுக்காக செயல்களை செய்தால் தத்துவத்திலும் உடல்களை நகர்த்த முடியும். தத்துவ சிந்தனைகளை பின்பற்றாத மனித இனம் பலவீனமாக உள்ளது, மேலும் குடும்பத்தை உடைக்கிறது என்பது பரிதாபம். மானம், பிரம்ம சிந்தனை, பின்னர் வலிமையுடன் பிரம்மச்சரியம் ஆகியவற்றிற்காக சாத்வீக குடும்பங்களை பின்பற்றினால் சத்குரு பக்தியின் தர்மத்தை நாம் நிலைநிறுத்த முடியும். அமைதி, நல்லிணக்கம் மற்றும் நித்திய பேரின்பம் ஆகிய குணங்களை நாம் அடைந்து அவற்றை அனுபவிப்போம். 8 உணர்ச்சிகளும் குறையும் போது பக்தர்களும் மனிதர்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தெய்வ பக்தி அற்றவர்கள் பிறப்பு மற்றும் மரணத்தின் சுமையை சுமப்பார்கள். ஒவ்வொரு பிறவியிலும் துக்கத்தால் துன்பப்படுவார்கள். தெய்வ பக்தி அற்றவர்கள் உலகத்தை துக்க கடலாகவும் கலியின் அழிவுகரமான செயல்களாகவும் வலிமையானவர்களாக மாற்றுவார்கள். இந்த வழியில் பகவான் சீரணிந்தவர்களின் வலியை வெறுத்து பூமியில் தங்களை உணவாக கொள்ள செயல்களை செய்வார்கள். சிறிதும் வலியில்லாத பக்தர்கள் தங்கள் உறுதியை காப்பாற்ற ஊழியர்களாக மாறுவார்கள். இந்த வழியில் பூமியில் உள்ள பக்தர்களின் துக்கத்தை வேறு யாராலும் முடிவுக்கு கொண்டு வர இயலாது. பெரியவரே, பெரிய பக்தரே, யார் பொருள் ஆதாயங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார்கள்? உலகில் பிறந்தவர்கள் உலகில் வாழும் போது அவர்கள் உலகிற்கு சேவை செய்ய வந்ததாக எண்ணும் போது அவர்கள் துக்கத்தின் திரைகளை அகற்றி அனைத்து நலனின் பாதுகாவலர், பூமியின் பாதுகாவலர், அன்னையின் பக்தர்களுடன் ஒன்றிணைவார்கள். கல்வி அம்சங்கள்: கர்மத்தின் அறிகுறிகளை, பிறப்புக்கான காரணங்களையும் கர்மத்தின் சாட்சியாக தேவ பூபரும் கற்றவர்களை தேவ நரேசரும் விவரிக்கிறார்கள். வித்யா மற்றும் அவித்யா என்ற 2 தெளிவான பெயர்களால் சக்தி விவரிக்கப்படுகிறது. நீங்கள் வித்யாவை குறித்து எண்ணினால் அது படிகம் போலவும் சாத்வீக குணங்கள் நிறைந்ததாகவும் இருப்பதை காண்பீர்கள். தோற்றம் அரச குணங்களால் நிறைந்துள்ளது. புத்தர்கள் அதை வித்யா என்று அழைக்கிறார்கள். வித்யாவின் மூலம் தினமும் என்னை வழிபடுபவர்கள் மனதின் செயல்களை, நல்ல செயல்களின் நோக்கங்களையும் பெறுவார்கள். பக்தர்களே, தாயே, தந்தையே, நித்திய நாமத்தால் நிரப்பப்படட்டும். அறியாமை இல்லாமல் உலக ஆசைகள் அனைத்தும் எப்போதும் என்னை இந்த உலகில் வணங்கட்டும். மேலும் அனைத்து மனிதர்களும் பல உலக விஷயங்களை அடையட்டும். மேலும் அவர்கள் பல ஆசைகளிலிருந்து பிரிக்கப்படாமல் இருக்கட்டும். அவர்கள் லட்சக்கணக்கான பிறப்புகளை இன்பங்களுடனும் மோகங்களுடனும் கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அறியாமை உள்ளவர்கள் எப்போதும் உண்மையை மீறுவதற்காக தீய செயல்களை செய்கிறார்கள். அறிவும் நிலைகளும் மனதில் இருக்கும் போது அறியாமை நடுவில் வசிக்க வைக்கப்படுகிறது. இந்த அறிவும் நிலையும் மனதில் இருப்பதால்
வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற புத்தியை அடக்க வேண்டும். புத்தி மனதிற்கு இடம் கொடுக்கும். புத்தர்களும் மனதில் நிலை பெறுவார்கள் என்பதை இறைவன் புரிந்து கொள்ளட்டும். மனம் பிரம்மத்துடன் ஐக்கியப்படும் போது அறிவு உச்ச பிரம்மத்துடன் இணைகிறது. எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் அறிவை அடைகிறார்கள். அதே பிரம்ம மனம் கொண்டவர்களால் நிர்குணம் அடையப்படுகிறது. அதே சமயம் மனிதர்கள் பாவ செயல்களால் அறியாமையை பெறுகிறார்கள். நல்லொழுக்கம் உள்ளவர்களின் போஷாக்கு அறிவு என்று அழைக்கப்படுகிறது. தாமசரே, கற்றவர்களின் வாழ்க்கையை நீங்கள் நீக்குங்கள். அறிவு பெற்றவர்கள் உண்மை, உறுதிப்பாடு மற்றும் தைரியத்தால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பெருமை, பொறாமை, கௌடில்யரின் செயல்கள், செயல்கள், வீரம், காம நடனங்கள் போன்றவை, பேச்சு, பெண்களின் வேதனைகள் மற்றும் லாபத்தை தேடுவது ஆகியவை அறிவை பெறுவதற்கான வழிமுறைகள். உலகம் அனைத்திற்கும் சாட்சியாக கடவுளுக்கு சாட்சியாக பிரகாசிக்கிறது. கடவுள் முன்னிலையில் அறிவு, புத்திசாலித்தனம், சக்தி, இன்பம் மற்றும் இறைவனின் விதைகளின் சக்தி ஆகியவற்றில் வாழ்கிறது. நான் என்னை தேர்ந்தெடுத்தவன் என்று நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட இருப்பின் அனைத்து வடிவங்களிலும் தாயின் சக்தி ஒன்றாக காணப்படவில்லை. மாறாக வேறுபட்டதாகவும் தனித்தனியாகவும் மோதலை ஏற்படுத்தி உள்ளது. கடவுளுக்கு எதிராக ஆட்சி செய்யும் தமஸ்கள் தத்துவங்களின் வார்த்தைகளான வைணவத்தை பின்பற்றுபவர்கள் அறிஞர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வைணவ அறிஞர்கள் தத்துவத்தை, வைணவத்தை நினைவில் கொண்டு எண்ணில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மனம் தத்துவத்தின் மகிழ்ச்சி அடைய தூய்மையான வாழ்க்கையே முக்கிய விஷயம். பூமியில் துன்பத்தை மிகவும் விரும்பும் தமசுக்கு பழக்கப்பட்டவர்கள் உலகிற்கு 3 வகையான வெப்பத்தையும் தமசின் வடிவத்தையும் தருவார்கள். இந்த வழியில் தமஸ் அறிவாக மாறுகிறது. மேலும் உயிரினங்கள் அறிவை தங்கள் வாழ்க்கையாக உண்கின்றன. அறிவை தீர்மானிக்க நான் விரிவாக மட்டுமே பேசியுள்ளேன். சத்திய வடிவமே, முழு உலகத்தின் தலைவரே, அறிவின் வடிவமே, புரிந்து கொள்வீராக. பக்தி. மன்னவரே, பூமியில் வாழ்க்கை கடினமாக மாறுவதற்கு தீய செயல்களே காரணம். கலியின் தீமைகள் மிகுதியாக வரும்போது பூமியில் வசிப்பவர்களால் கூட பூமியில் நோய்களுக்கான காரணங்களை கண்டறிய முடியவில்லை. இருப்பினும் தாயிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களுக்கு தாங்கள் கடமைகளை செய்ய சிறிது துக்கத்தை மட்டுமே கொண்டவர்களும் தங்கள் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளின் அனைத்து கவலைகளும் மறைந்து பக்தியில் அனைத்து வடிவங்களிலும் உன்னதமான நடுத்தர மற்றும் கடைசி பக்தியின் சக்தியால் நிரப்பப்படுகிறார்கள். மன்னவா, பக்தியின் 3 வடிவங்கள் உள்ளன. சிறந்தது, நடுத்தர மற்றும் கடைசி. எந்த விருப்பமும் இல்லாமல் என்னை தீர்மானித்து தங்கள் மனதில் என்னை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள். புத்தரின் கதைகளை சொல்லி கேட்பது, புத்தரின் பக்தர்களாக வாழ்வது, பூமியில் சுற்றி திரியும் உயிரினங்களுக்கு தீய ஆவிகளைப் போல உணவளிப்பது, 8 ஆசைகள், தீய ஆசைகள் மற்றும் இன்பங்களை கைவிட்டு தெய்வங்களுக்கு சேவை செய்வதாக சபதம் செய்து சத்திய சபதத்தை கடைபிடிப்பது, நித்திய நாமத்தின் வசிப்பிடங்களை காண்பது, பொய்யான பெருமைக்கு அடிபணியாமல் இருப்பது, உண்மையான கரத்தின் சரியான பாதையை பின்பற்றுவது, சத்தியத்தை பாதுகாப்பதற்காக 9 எழுத்துக்களை பயன்படுத்துவது, சரியான பழக்க வழக்கங்களை பயிற்சி செய்வது, நீங்கள் ஒரு சரியான பக்தனின் அடையாளத்தை, சரியான பெயர் முகவரி ஆகியவற்றை அணியட்டும். சரியான பக்தர்களின் நித்திய மற்றும் உண்மையான ஊழியரான நான் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறேன். சிறந்த பக்தர்கள் அவர்களின் வலிமை நின்றுவிட்டால் குணங்கள் இல்லாத மனதாக என்னில் இணைகிறார்கள். கடைசி நாளின் பெயரை கேட்பதும் மார்பில் எழுந்த மூச்சு கடந்து செல்லும் போது அது 5ஐ விட அதிகமாகிறது. அது சேகரிக்கப்படும் போது அது மகிழ்ச்சியாகிறது. சிறந்த பக்தியை விட அதிகமாக இருக்கட்டும். சிறந்த பக்தியை விட சிறந்த பக்தி இல்லை. விஷயங்களை குறித்து சிந்தித்து என்னை மனதில் நினைப்பவர்களை ஞானிகள் என்னை மிதமான பக்தர்கள் என்று அழைக்கிறார்கள். மிதமான பக்தர் எனக்கு காம எண்ணங்களை பலவீனமாக கொடுக்கிறார். உலகத்தின் காரணத்தை தேடும்
காமத் தொழிலாளி எழுந்து பிறவி எடுப்பார். உலக முடிவில் எல்லாம் நிறைவேறும், வலிமை திரும்பும், குழந்தைகளும் விதைக்கப்பட்ட வீடுகளும் உள்ளவர்கள் என்னை முழு பலத்துடன் வணங்குகிறார்கள். மனிதர்கள் மத்தியத்தின் பக்தர்களாக மன்னப என்று பாடுகிறார்கள். அவர்கள் மரண பிறப்புகளில் சிக்கி இருந்தாலும் அவர்கள் மத்தியம் நடுத்தர வயது பக்தர்கள் அதிக பிறவிகளை பெற வேண்டும் என்றாலும் அவர்களின் ஆசைகள் நிறைவேறும் போது அவர்கள் நிச்சயமாக ஏக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். மூன்றாவது வகை பக்தி முதலில் தாழ்ந்தவர்களின் பெயரால் அழைக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க, அவர்களை உன்னுடையதாக மாற்ற, உன்னுடையது அல்லாத அனைத்தையும் அளிக்க, உன்னுடையது அல்லாத அனைத்தையும் அளிக்க என்னை பிரார்த்திக்கும் பக்தி அரக்கனின் பெயர்களால் அழைக்கப்படுகிறது. மற்றவர்களை வெறுப்பதன் மூலம் செய்யப்படும் செயல்கள் செய்யப்பட்டால் என்னை நினைக்காதவர்கள் தங்கள் உள்ளிருப்பு இல்லாமல் ஆட்சி செய்யும் தீமைகளுக்கு ஆதாரமாக மாறுவார்கள். ஆணவத்தால் பூப்பது மனமல்ல தாயே, இதயத்தில் முட்கள் குத்தும்போது என்னை அழைக்கவும். உள்ளே இருக்கும் தீமைகள் வெண்மையாக இருக்கும் போது கூட தசந்தரா, நான் அவர்களிடம் அடைக்கலம் புகுவேன். அவர்களின் அனைத்து தவறுகளும் மறைக்கப்படும். பின்னர் வசிக்கும் அறிவியல் எங்கே இருக்கும்? அவை மூலத்தில் அழிக்கப்படும். நாய்கள், நரிகள், புழுக்கள் மற்றும் அரவங்கள் தீய செயல்களை செய்தவர்களை கடித்து நரகத்தின் குழிகளில் விழட்டும். வசிப்பிட பக்தர்களின் சந்தேகம் நீங்கிவிட்டது. இருமை துயரங்களால் பாவம் செய்த அந்த இடத்தில் வசிப்பவர்கள் விரைவில் விழுந்து பிறப்பு சக்கரத்தில் தள்ளப்படுவார்கள். அந்த நேரத்தில் தாயின் எண்ணங்கள் அவர்களின் மனதில் இருக்கும்போது அவர்களின் அனைத்து துக்கங்களும் நின்றுவிடும். அவர்களின் அனைத்து மகிழ்ச்சிகளும் அவர்களை நோக்கி வரும். எனவே அழிவின் நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட மற்ற உயிரினங்கள் கோபமடைந்து அவர்களை கோபப்படுத்துவார்கள் என்று கூறப்படுகிறது. வசிப்பிடத்தின் தலைவரை, வசிப்பிட பக்தர்களை, வசிப்பிட குடியிருப்பாளர்கள் வேறு ஆடம்பரங்களில் ஈடுபட முடியாது. அவை நல்லதாக இருக்கட்டும். வசிப்பிடத்தின் தீய எண்ணங்களின் கடைசி தினங்களை மகிழ்ச்சியாக மாற்றட்டும். நரோத்தமா, அன்பான பவ பஞ்சநதீஸ்வரர் பக்தர்களின் வார்த்தைகளை கேட்ட பக்தரான ராஜசேகர மன்னன் 10 தூண்களை கட்டி கூறினார். அனைத்து உலகங்களுக்கும் தலைவரே, அனைத்து உலகங்களுக்கும் பகவானே, எல்லாவற்றையும் படைத்து பராமரித்து அனைத்தையும் அளிப்பவரே, ஹரரே, கடவுளே, மகிமையில்லாத ஒருவர் பிரம்மதேவரின் ஆலயத்தை எவ்வாறு அடைய முடியும்? அன்றாட நடவடிக்கைகள் இல்லாமல் மனம் பிரம்மத்தில் முழுமையாக மூழ்கி துக்கத்தின் சாம்பல் மற்றும் செயலின்மையின் பாவம் குவிந்து கிடக்கிறது. செயல்களை செய்பவர்கள் பேச்சு மற்றும் உரையாடலின் சகவாசத்தில் இருக்கும்போது அவ்வாறு செய்யாதவர்களுக்கு காமம் மற்றும் காமம் குறித்த எண்ணங்கள் எழுகின்றன. மேலும் அவர்கள் நரகத்தில் விழுவதற்கான காரணமும் ஏற்படுகிறது. இவ்வாறு பற்றின்மை மனமில்லாமல் விஷ்டபேச ஜெகத் சத்குரு ஐயப்பன் பாண்டிய மன்னரான புஷ்ட மோதனிடம் பேசியவுடன் அவர் மிகுந்த உற்சாகத்துடன் பேசத் தொடங்கினார். அவர் கூறினார், அந்த கருத்தை தனது மனதிற்கு தெளிவாக்க முயன்றார். பகவானே, கடவுளே, நான் வளர்ந்த கம்பகலத்தில் நன்றாக விளையாடுபவர், ஒரு நல்லவன். உன்னில் ஒரு ஆசிரியராக இருப்பதை நாம் காணலாம். கேதுவாகரத்தின் உச்சியில் வசிப்பவன் வருத்தத்துடன் விளையாடுகிறான். அது ஆச்சரியமாக இருக்கிறது. தும்பிக்கையில் நிற்பவன் கீழே விடுவதில்லை. தும்பிக்கையில் அறிவை நன்றாக செய்கிறான். பலவீனமான மனதுடன் விளையாடுபவன் ஒரு முட்டாள். தூய மனதாலும் உடலாலும் விரைவாக செயல்களை செய்பவன். ஏனென்றால் பார்வையாளர்கள் உடனடியாக திருப்தி அடைகிறார்கள். மேலும் பல நேர்மறையான முடிவுகள் நன்றாக வழங்கப்படுகின்றன. செயல்களை செய்யும் போது மனதை தூய பிரம்மத்தில் நன்றாக இணைக்க கம்ப கலத்தை பயிற்சி செய்பவர் தனது செயல்களை கண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். உடல் பயிற்சியில் சேர்ந்த பிறகு மாயை இல்லாமல் மனதில் கவனமாக இருக்கும் மனிதனை மனிதர்களால் ஆசிரியராக்க முடியும். நான் மனதோடு என்று கூறியதற்கு காரணம், எப்போதும் தனது கடமைகளை செய்யாமல் யாரும் சாரத்தை அடைய இயலாது. ஒருவர் தனது செயல்களை செய்துவிட்டு மனம் கடவுளின் எண்ணங்களால் நிரப்பப்படும் போது செயல்களின் சாட்சியின் கண்களை பெறுகிறார். இனிப்பு. நீங்கள் எந்த மரண வழியில் உங்கள் செயல்களை செய்திருந்தாலும்
பூதனே, நீங்கள் பேரின்பத்தையும் விடுதலையையும் அடையும் அளவிற்கு அன்பாக இருப்பதற்காக நான் காத்திருப்பேன். கடவுளின் பெயரால் செய்யப்படும் செயல்கள் பொறாமைப்படும், நித்தியமாக ஆசீர்வதிக்கப்படும். கடவுளின் சேவையில் இடைவிடாமல் செய்யப்படும் உங்கள் செயல்கள் நித்தியமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்தரே, விடுதலைக்கு வேறு எந்த காரணமும் இல்லை, இதை அறிந்து கொள்ளுங்கள். பவன் முதல் ஜனகர், கார்கி, வாழ்வீரன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பகவான் துருவ சுவாமி பிரபஞ்சத்தில் நுழைந்திருந்தாலும் அவர்கள் இடைவிடாமல் முக்தியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கவில்லையா? 7 மணி நேரமும் இரவும் தங்கள் செவிகளில் கேட்கப்பட்ட கடவுளின் லீலைகள் நினைவில் கொள்ள தகுதியற்றவை என்பதன் மூலம் உலகம் அசைக்கப்படவில்லையா? அவை உண்மையில் பார்க்க தகுதியானவையா? கடவுளின் லீலைகள் மரம், கல் மற்றும் தாமரை மலர் காலத்தின் வயதை அடையும் போது நீங்கள் கரியம் என்று கூறுவீர்களா? தோல் மற்றும் எலும்புகளால் மூடப்பட்ட உடலுக்கு என்ன நடக்கும்? உலகில் காணப்படும் பேய்களைப் போல அவை காலப்போக்கில் ஒன்றிணைந்துவிடும். காலத்தால் உண்ண முடியாத கால கோளை தேடும் சாதுக்கள் தங்கள் எல்லா செயல்களின் மூலமும் உலகிற்கு சாட்சியாக மாறுவார்கள். மாயையிலிருந்து விடுபட்டவரின் பொழுதுபோக்கின்றி மாயையால் கட்டுண்டவர்கள் மாயையின் இன்பங்களில் நீராடி மாயா பிரபஞ்சத்திலேயே இருப்பார்கள். மாயையில் பிறந்தவர்கள் மாயை என்பது எல்லாம் அழியாதது என்று எண்ணுபவர்கள் மன மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பார்கள். தாய் தந்தையரின் சேவைகள் மாயையிலிருந்து பிறந்தவுடன் மனிதர்கள் உலகில் நல்லதை மட்டும் செய்கிறார்கள். 4வது யுகத்திற்கான வழியும் சாத்தியமாகும். குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு தாயின் மார்பகத்தை கொடுக்கும் தாயும், பிறக்கும் போதே தாயின் பாலை பருக வழிகாட்டும் தாயும் உங்கள் மனதில் உங்களை அடைய முடியும். கடவுளின் மனமே தெய்வங்களில் மிக பெரியவர். தெய்வங்களின் தாயாக இருப்பவர் கூட உங்கள் மனதில் தெய்வங்களின் மனம் தனது உங்களை அடைய முடியும். சொந்த உடலை காணும் போது மனம் தெய்வங்களின் எண்ணங்களால் கிடிந்து மறுபுறம் திரும்புகிறது. அவர் 30 மணி நேரம் கட்டளையிட்டாலும் இரவும் பகலும் விரைவாக வரும். அவர் ஆலயத்திற்கு சென்றால் இறந்தவர்களும் உயிருள்ளவர்களும் காற்றில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தெய்வங்களின் பொழுதுகளை நினைவில் கொள்வது யாருக்கும் எளிதாக இருக்காது. பல பிறப்புகள் வந்து போனாலும் காமத்தின் சாட்சியான ஆவிகளின் பொழுதுகளை நாம் ஒருபோதும் சிந்திக்க இயலாது. அவற்றை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க இயலாது. ஹரரே, ஆவிகளின் வாசகரே, ஆன்மாக்களின் தலைவரே, ஆன்மாக்களின் ஆண்டவரே வாழ்க. உடலில் ஆரோக்கியத்தை குறித்து நாம் எண்ணும் போது நாம் இன்பங்களை மட்டும் விரும்புகிறோம். உடல் அழிக்கப்படும் போது மரண நேரத்தில் நாம் துன்பப்படுகிறோம். நாம் உடலை நேசிக்கவில்லையா? ஆன்மாவை நேசிப்பவர்கள் சுருங்குகிறார்கள். நாம் வயதாகும் போது, வயது கூடும்போது உடலை வெறுக்கிறோம். ஒரு ஆணின் மனம் தன் உடலை குறித்து கவலை கொள்ளாத மனைவியை வெறுக்கிறதா? மனைவி தன் மனைவியை குறித்து கவலை கொள்ளாத கணவனை கொழுத்த மனிதனை வெறுக்கிறாள். உடலை நேசித்து அதை நேசிப்பவர்கள் உலகில் நுழைகிறார்கள். துன்பங்கள் எழுகின்றன. நடைமுறை சார்ந்த அன்பை தீவிரமாக எடுத்துக்கொள்வதில் திருப்தி அடைபவர்கள் ஆண்களும் பெண்களும் சதை மற்றும் இரத்தத்தால் ஆன முக்கியமற்ற உடல்களை விரும்புகிறார்கள். மேலும் யோகிகள் உடலால் ஈர்க்கப்பட்டு உலகின் குழப்ப பாதையால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் இடத்தை மறந்து விடுகிறார்கள், அவமானத்தை மறந்து விடுகிறார்கள், இன்பங்களில் மூழ்கி விடுகிறார்கள். புலன் இன்பங்களில் ஏற்படும் ஆண்களும் பெண்களும் நோயால் நிரப்பப்படுகிறார்கள். புலன் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் காலத்தின் குழப்பத்தின் நரகத்திற்கு செல்கிறார்கள். இன்பங்கள் முடிந்ததும் பலன்கள் கூட கிழிந்து போகின்றன. மாயை மற்றும் மாயையை அடிப்படையாக கொண்ட செயல்களிலிருந்து விலகி இருப்பவர்களும் உலகில் அதிக இன்பங்களை அனுபவிப்பவர்களும் மன்னரே, தர்மத்தை நிலைநிறுத்தவும் பரம்பரையை பாதுகாக்கவும் ஆண்கள் தர்மம் மற்றும் மனைவியின் சபதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் பெண்களால் ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது. பெண்கள் கற்பு சபதத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் குழப்பமடையக்கூடாது. ஆனால் தங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் சந்ததியினரின் மகிழ்ச்சியில் தங்கள் தர்மத்தை சிறப்பாக செய்ய வேண்டும்.
மன்னவரே, எங்கும் பிரபஞ்சத்தை பல்வேறு நாடகங்களில் மேடையாக நாம் பார்க்க வரும். மேலும் அனைத்து வேதங்களையும் கொண்ட கடவுள்கள் வர்ணங்களை ஓத வேண்டும். அபகா பார்ப்பார் வண்ண வகைகள். இரவை பிரகாசமான ஒளியாக காணும் மேடையில் உயிரினங்கள் தங்கள் நாடகங்களை நிகழ்த்துகின்றன. இரவுகள் திரைச்சீலையாகின்றன. பரமபுருஷர் மறுக்க முடியாத தலைவர். நமது செயல்கள் மிருதங்கத்தின் ஒலிகளாகவும் பாடல்கள் வாசனைகளாகவும் இருக்கின்றன. நாம் மங்காமல் நாடகத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது பிறப்புகளும் பின்னர் கர்மாவின் விளைவுகளும் மீண்டும் மீண்டும் முன்னுக்கு வரட்டும். மாயை நிறைந்த உலக நடனங்கள் அதன் மாயைகளிலிருந்து விலகுவதற்கான விருப்பத்தை உருவாக்கட்டும். மேலும் கடவுளின் அருளை பெறட்டும். மன்னரே, மனம் மாயைகளில் மூழ்கிவிடலாகாது. மன்னரே, சாதியில் உள்ள வேறுபாடுகளையும் ஓதுவோம். மன்னா, ஆனால் சாதியில் உள்ள வேறுபாடுகளை கர்மத்தின் காரணங்களாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். மனிதர்கள் ஒரு சாதியுடன் பிறந்தாலும் அவர்கள் வெவ்வேறு சாதிகளுடன் மீண்டும் பிறக்கிறார்கள். ஆனால் வெவ்வேறு செயல்களால் நிற வேறுபாடுகள் எப்போதும் பூமிக்கு வரும். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என யாராக இருந்தாலும் எல்லா காலங்களிலும் அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப 4 வர்ணங்கள் உள்ளன. பூபத, வர்ணா. ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்கள் வர்ண மனநிலைக்கு மாறாக அவர்களின் உலக செயல்களுக்கு ஏற்ப வெவ்வேறு வழிகளில் பயணிக்கிறார்கள். தூயவரே, அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப பழங்குடியினர் உள்ளனர். தூயவரே, பழங்குடியினர் என்பதும் வர்ணங்களை குறிக்கிறது. வர்ண நிலைகள் மனிதர்களின் உறுதியால் தீர்மானிக்கப்படுகின்றன. மனித மதிப்புகளை விட்டு கொடுக்காம சாதிப்படி எண்ணுபவர்கள் தர்மத்திற்கு முரணான செயல்களை தவிர வேறு எதையும் காண்பதில்லை. அவர்கள் மனம் தங்களுக்குள் இல்லை. சிறிதளவேனும் அறியாதவர்கள் எந்த நல்ல செயல்களையும் செய்வதில்லை. சிலர் இருந்தாலும் பாடுபவர்கள், சுயநல செயல்களை செய்பவர்கள், ஆன்மீக செயல்கள் செய்பவர்களை பிராமண சாதி என்று அழைக்கலாம். துணிச்சலானவர்கள் மற்றும் நிலத்தை நிர்வகிப்பவர்கள் சாதியில் சத்திரியர்கள். விவசாயம் மற்றும் வணிகம் மூலம் நாட்டை காப்பாற்றுபவர்கள் வைசியர்கள். உலகில் எங்கும் சேவை செய்பவர்கள் சூத்திர சாதியினர். 4ம் 1 என்பதால் குடும்பத்தின் 4 உறுப்புகளும் 4 உறுப்புகள் போன்றவை என்று கண்ணும் கையும் சண்டையிடுமா? நாம் கூறலாம், கால்களையும் தலையையும் பார்க்க முடியவில்லையா? இப்படி பார்க்கும்போது யானையை யானை என்று நினைத்து பாருங்கள். சத்திரியர்கள் வலிமையானவர்கள், தண்ணீர் அருந்துகிறார்கள். வைசியர்கள் உறுத்துவர்கள். பணியாளர்களான சூத்திரர்கள் காமத்தால் போதையில் இருக்கும் இணை. கால்கள் இல்லை என்றால் பூமியில் உடல் ரீதியான தொழிலை யார் செய்ய இயலும்? 4 இல்லாமல் வாழ்க்கையில் யாராலும் எதையும் பெற முடியாது என்று கூறலாம். 4 பேர் இல்லாத ஒரு கோத்திரம் இருந்தால் பிரபலமான மக்கள் சண்டாள சாதி என்று அழைக்கப்படுவார்கள். மன்னரே, அதுதான் 5வது சாதி. உறுப்புகளும் அமைப்புகளும் உடல் செயல்பாடுகளுக்காக இருப்பது போல உலக செயல்பாடுகளுக்கான பல்வேறு வர்ணங்கள் காலப்போக்கில் மீண்டும் மீண்டும் வந்து செல்கின்றன. செயல்களுக்கு ஏற்ப வர்ணங்கள். இது ஒரு அவமானம். ஏனென்றால் பிரபஞ்சத்தின் இறைவனின் பார்வையில் அவரது செயல்களின் சாட்சியாக யாரும் வேறுபட்ட இயல்புடன் பிறக்கவில்லை. சத்திரியர்கள் சாத்வீக இயல்பை கொண்டவர்கள். வைசியர்கள் சாத்வீக இயல்பை கொண்டவர்கள். சாத்வீக ராஜர்கள் தமசுடன் சேர்ந்து வைசியர்கள் மற்றும் சேவகர்களான சூத்திரர்கள் ராஜச சாதியை கொண்டவர்கள். தமஸ் சண்டாள சாதியில் மட்டுமே காணப்படுகிறது. மற்ற 2 குணங்களும் உள்ளன. மற்ற சாதிகளைப் போலவே மற்ற சாதிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் விபிராதி சாதிகளுடன் ஐக்கியமாகிறார்கள். ஒரு விப்ரருக்கு பக்தி இல்லாவிட்டாலும் அவர் ஒரு நரகத்திலிருந்து இன்னொரு நரகத்திற்கு மற்றொன்றின் மீது அன்பு இல்லாமல் அலைவார். மேலும் பிறப்பு மற்றும் இறப்பு போது துக்கத்தின் சுழல்களில் சிக்கிக்கொள்வார். மடங்கள். பிரபஞ்சத்தின் இறைவன் பேசிய வார்த்தைகள். பெண்களின் ஆசைகளால் மனம் கலங்காமல் ஞானத்தை தேடுவதில் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும் காலத்தின் சாராம்சம் பிரம்மச்சரியம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மச்சரியம் என்ற விரதம் 4 வழிகளில் தூய மனதுடன் பரிந்துரைக்கப்படுகிறது. காயத்ரி, பிரஜாபதி மற்றும் வேத பிரம்மச்சரியம். இந்த 4 வழிகளும் முதல் ஆசிரமத்தை காலப்போக்கில் ஒளியுடன் பிரகாசிக்க செய்யும். 2வது ஆசிரமம் பூபதம் என்று அழைக்கப்படுகிறது.
கொண்டதி வாழ் மற்றும் கிரகஸ்த ஆசிரமம். மனிதனே இல்லறத்தார் என்பது பிரம்மச்சரிய விரதத்தை அடைந்த ஒரு மனிதன் நல்லவர்களுடன் இணைந்து உலக நன்மைகளை மங்காமல் செய்யும் செயல் நிலை. அவரது மனமாகிய மனைவி அவருடன் நல்ல முறையில் வாழும்போது பிரம்மத்தின் சக்தியுடன் ஒன்றாக மாறும். பிரம்மத்தின் வடிவிலான மகாசக்தி நன்மைக்காக ஆட்சி செய்கிறது. மனிதனே இல்லறத்தார் பிரம்மத்தின் அறிவு கொண்ட தனது மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் ஒரு குடும்பத்தை பராமரிக்கும் செயல்நிலை. மேலும் பிறப்பு வளர்ப்பு போன்ற செயல்களுக்கான ஆட்சி செய்வார். மனிதனை இல்லறத்தார் பிரம்மத்தின் அறிவு கொண்ட தனது மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் ஒரு குடும்பத்தை பராமரிக்கும் செயல்நிலை. மேலும் வளர்ப்பு போன்ற செயல்களுக்காக அவர் ஆட்சி செய்கிறார். இல்லறத்தார் ரீதியான செயல்களுக்கான நேரமும் கூட இல்லறத்தாருக்கு பிறகு வேறு எந்த தேடலும் இல்லாமல் தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியின் நேரம். நல்ல காடுகளுக்கு சென்று மேய்ந்து செல்ல வேண்டும். சொர்க்கம் இறைவனை தியானித்து நல்லவர்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்க ஒருவர் நல்ல விஷயங்களில் ஒருவரின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் 8 உணர்ச்சிகளையும் படிப்படியாக நீக்குங்கள். 8 உணர்வுகளையும் கைவிட்டு ஆரோக்கியமான மனதுடன் துறவரத்தில் வாழ்வது உதகஷ்ட காலம் அல்லவா? அதில் ஒருவர் அனைத்து ஆசைகளையும் கைவிட்டு அமைதியான மற்றும் மிகவும் அமைதியான வானப்பிரஸ்தத்தின் பெயரால் ஆரோக்கியமான மனதுடன் துறவரத்தில் வசிக்கிறார். ஒருவர் அனைத்து ஆசைகளையும் கைவிட்டு மனதில் மகிழ்ச்சியுடன் பரிபூரண பிரம்மத்தை தியானிக்கும் போது அவர் அதை எங்கும் பிரணவ வடிவில் உணர்கிறார். மேலும் எங்கும் நிறைந்த நல்வாழ்வு வந்து இருக்கும். 5 உலகங்களின் பரிபூர்ண வடிவத்தில் நிர்வாண ஆசையுடன் ஒருவர் வசிக்கும் போது அனைத்தும் நிர்வாண பிரம்மத்துடன் ஒன்றிணையும். நல்ல குருவின் ஆசீர்வாதங்களால் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பிரபஞ்சம் மற்றும் பிரபஞ்சத்தின் கூட்டங்களும் பொய்யின்றி நடக்கட்டும். இந்த வழியில் எல்லாம் ஒன்று துறவின் தெய்வீக கற்பனை அடையப்படும். காலத்தின் தெய்வீக தன்மை கொண்ட பெரியவர்கள் சிறந்த துறவியாக கருதப்படுவார்கள். 4 தங்கும் இடங்களில் 4வது இடத்தை பராமரிக்க பாடுபடும் கலி 4 தங்கும் இடங்களில் சிறந்த வீட்டு தங்குமிடமான வேதங்களை ஓதுகிறார். இல்லறத்தார் துறவி துறவியர் மற்றும் அனைத்து அலட்சியமான இல்லறத்தார் சட்டத்தின் சேவைகளை செய்பவர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தியானம் மற்றும் துறவரத்தின் தவங்களை கடைபிடிப்பதன் மூலம் ஒருவர் கஷ்டங்களை நன்றாக அனுபவிக்க வேண்டும். மனதில் தொலைந்து போன அனைத்தையும் சேகரிக்க முயற்சிப்பதில் அழிவுகள் குவியும், நரகம் எழும். இல்லறத்தார் யாருக்கு பெரியவர்? மனிதர்கள், விலங்குகள் மற்றும் பறவைகள் உணவுக்காக பிச்சை எடுக்க வரும்போது அவற்றை உணவாகவும் பானமாகவும் கருத முடியுமா? அது இல்லறத்தாருக்கு ஆனதா? உணவின் மூலமே மற்றவர்களுக்கான உணவின் மூலமாகும் என்றும் பூமியில் உணவை தவிர வேறு எந்த நன்மைக்கும் ஆதாரம் இல்லை என்றும் ஞானிகள் கூறுகிறார்கள். பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதும் இறைவனின் முன்னிலையில், எனவே ஓ பந்தல புங்கவா, நான் துறவி தர்மத்தை மட்டுமே ஓதினேன். விலங்குகள் பாலூட்டப்பட்ட பின்னரே மனிதர்கள் அவற்றிற்கு பிரியமான உணவை கொடுத்து வளர்க்க வேண்டும். பாலூட்டப்பட்ட பின்னரே ஆன்மா சோர்வடைகிறது. பூமியில் பிறந்தவர்கள் ஆடுகளைப் போல காட்டின் வேலையை செய்வதில்லை. எனவே நல்ல செயல்களுக்கான வழிமுறைகள் இல்லாமல் மேய்ப்பவர்கள் துன்பப்படுவார்கள். ஆனால் அவர்கள் நல்ல செயல்களின் பழக்கத்தை முழுமையாக வளர்த்து கொண்டால் மனிதர்கள் ஆசையிலிருந்து விடுபடுவார்கள். அவர்கள் ஆசையற்ற செயல்களில் ஈடுபடும் போது அவர்கள் நிச்சயமாக பிரம்மத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மனதை பிரம்மத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேறு எந்த ஆசையற்ற செயலும் இல்லை. மனமும் பிரம்மமும் ஒன்றாக உணவளிக்கும் போது அவை இறந்தாலும் அவற்றின் ஆசைகள் மறைந்துவிடும். பிறப்புகள் மறைந்து போகும், மாயைகள் மறைந்து போகும். பிரம்மதேவர் இணைவுற்று ஆட்சி புரிவார். கரியின் கைகள் துண்டிக்கப்படும். பேரின்பம் அலை அலையாக வரும். பகவான் ஹரிநந்தரே நித்தியமானவர், புகலிடங்களுக்கு மேலாக இருப்பவர் அவரே. அவர் முழு உலகத்திற்கும் இறைவன், தாயின் இறைவன், பிரபஞ்சத்தின் இறைவன், உயர்ந்தவர். அவர் ஒரு நீதிமான், ஒரு கடவுள். அவர் இதயத்தின் அடியேன், தீய காலங்களின் நீதிமான், காவலன், இறைவனை அவதூறு செய்பவன் அவரே. கடந்த காலத்தில் நடந்ததை, இப்போது நடந்ததை, எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை அழிக்க வந்தவர். இந்த லகரிகளை அழிக்க வந்தவர். பந்தள மன்னன்
மன்னனின் மகன். அவர் மக்களுக்கு சேவை செய்பவர், ஒரு நீதிமான் சேவகர். ஸ்ரீ சபரீஸ்வரர் எங்கும் நிறைந்த இறைவனின் அனைத்தையும் காணும் கண். சாம்பலை விரும்புபவர், தாமரையை விரும்புபவர். மனம் தாமரை இதழ்களால் மகிழ்ச்சி அடைகிறது. பாண்டியர்களின் மகனும் சக்தி வாய்ந்தவருமான பக்தன். வேதாந்தத்தின் சாரத்தால் திருப்தி அடைந்து வேதாந்தத்தில் வசிப்பார். தசந்தரரே, திருப்தியடைந்த அறிவிலிருந்து விடுபட்ட பக்தன் ஸ்ரீ ராஜசேகரன் பக்தியால் விழிகளை பொழிந்து மகிழ்ச்சியால் நிறைந்து தெய்வத்தை சூழ்வரை போஷித்தான். மகிழ்ச்சியால் நிறைந்த மகிழ்வுற்ற பாண்டிய மன்னன் இறைவனின் பாதங்களில் விழுந்து ஆனந்த கண்ணீரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். பாவி பகவானின் தாமரை பாதங்களால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் ராஜசேகரன் இதனை கேட்டதும் வானம் ஆச்சரியத்தால் நிறைந்துள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் துன்பப்படும் உயிரினங்களுக்கு விரைவான பேச்சாளர் ஸ்ரீ பூதநாதர் கூறிய ஒரே விஷயம் உண்மை. கீதை வேதாந்தத்தின் சாராம்சம். எல்லாவற்றின் மூலமும் வேதங்களின் சாராம்சம், உலகங்களின் சாராம்சம். கீதை 4 யுகங்களின் மூலமும், கீதை அனைத்து மக்களின் மூலமும், கீதை மக்களின் சந்ததி. கீதை பரமிதத்திற்கு மேல் ரட்சிப்பு இல்லை. பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானவர். பக்தர்களுக்கு மிகவும் பிரியமான கீதை இறைவன் மகன் மனம். ஏழைகளின் தலைவரே, ஏழைகளை காப்பாற்றக்கூடியவர் யார்? உங்கள் காலடியில் அடைக்கலம் இல்லை. கடவுளே, ஐயப்ப சுவாமியே, மகா மாயரே, மகா கருணையே, மாய கடலில் மூழ்கும் அனைத்து மனிதர்களும் உங்கள் பாதங்களில் வணங்கட்டும். மாயையிலிருந்து விடுபட்ட மகிழ்ச்சியை அளிப்பவரே, ஸ்ரீநிதியே, ஸ்ரீபதி நந்தனே, கடவுளே, ஸ்ரீயப்பதியின் மைந்தனே, பூததேவனே, நமஸ்தே, நமோ நமோ. ஸ்ரீகர மேகத்தின் இறைவனை நான் எப்போதும் வணங்குகிறேன். வந்த ஹரே ஹரநந்தன கடவுளே, வந்தே முசுகுந்தல் வந்திதா சங்கர, வந்தே ஸ்ரீ ஜெகத்குரு சந்தாபநாசனா, வந்தே தவபதம், வந்தே தவபதம், வந்தே தவபதம், வந்தே தவபதம். மகிழ்ச்சியின் உருவகம், அனைத்து ஆசைகளுக்கும் மேலான எஜமானர், உலகத்தை பாதுகாப்பவர், ஆசைகளை அளிப்பவராக தோன்றுபவர், நித்தியம் அழகானவர், போற்றத்தக்கவர். எனக்கு புரிகிறது, எனக்கு புரிகிறது. 3 உலகங்களையும் படைத்து காப்பாற்றிய மற்றும் அவரது சந்ததிகள் சுற்றிலும் உள்ள உலகத்தின் இறைவனான பரம இறைவன் ஐயப்ப சுவாமியே, பாதையின் வீரரே, வில்லாளியே, பகவானே, வெற்றி வெற்றி. அசுரர்களின் இறைவன், வெற்றி இருப்பவரே, ஆண்டவரே, பகவான் ஸ்ரீஹரியின் மைந்தனே வாழ்க, ஹரனின் மைந்தனே வாழ்க. 3 உலகங்களையும் தாங்கும் கடவுளே, 8 பாதுகாவலரும் 8 உலகத்திற்கு தங்கள் கடமைகளை நிறைவேற்றிய உயிரினங்கள் கருவுற்ற முட்டையில் ஆட்சி செய்தவரின் புகழை பாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றன. ஹரரே, என்னை காப்பாற்றுவீராக. உமது புனித பெயர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மகனாக மாறட்டும். என் உறவினரே, உமது கருணை என் மீது இருக்கட்டும். உறவினரான கடவுளே, என்னையும் காப்பாற்றுவீராக. பந்தள மன்னனின் தெய்வங்கள் தெய்வங்களின் சந்ததியினர். இறைவனின் மகத்தான கருணை, கருணையின் ஊற்று, இறைவனின் மந்திரத்தின் 9 வண்ணங்களின் ஊற்று உன்னத மகிழ்ச்சியுடன் உன்னுள் குடிகொள்ளட்டும். கருணையின் பரந்த நதியால் மனத்தை நிரப்பிய இறைவன் 8வது சரணத்தில் தனது பாடல்களை பாடட்டும். உள் பேரின்பத்தின் ஆசீர்வாதங்களை வழங்கிய சிவம்பு மண் எப்போதும் தனது போல் தரட்களை மரியாதையுடன் வரவேற்கட்டும். சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.